सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्री शंकर गुरुभ्यो नमः। श्री रामकृष्ण गुरुभ्यो नमः। श्री परमहंस गुरुभ्यो नमः। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்தே. சாங் பண்ணிடலாம். वासुदेवेन्द्र योगेन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोध विधीयते। साधनचतुष्टय संपन्न अधिकारिणां मोक्ष साधन भूतं तत्व विवेक प्रकार वक्ष्यामः। साधन चतुष्टयं किं नित्यानित्य वस्तु विवेकः इकमुत्रार्थ फल भोग विरागः समाधिषट्क संपत्तिः मुमुक्षुत्वं चेति। नित्यानित्य वस्तु विवेकः कः ब्रह्म तद्व्यतिरिक्तं सर्वमनित्यम् अयमेव नित्यानित्य वस्तु विवेकः। विरागः कः इह स्वर्गभोगेषु इच्छाराहित्यं समाधिसाधन संपत्तिः का शमो दम उपरमस्ति तितिक्षा श्रद्धा समाधानं चेति। शमः कः मनो निग्रहः शमः कः मनो निग्रहः दमः कः चक्षुरादिबाह्येन्द्रिय निग्रहः उपरमः कः स्वधर्मानुष्ठानमेव இப்ப வைராகியம் பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வைராகியம் ஒரு கொஞ்சம் ஷார்ட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வைராகியன்றது மெயினா வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் போகத்துல இருந்து நம்மளை விடுவிச்சு கொள்றதுதான் வைராகியம். அதை வந்து நம்ம சாதாரணமா நம்ம பாக்குற பொருள்ல இருக்கிற ஆசையிலும் வந்து நம்மளை விடுவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஸ்வர்கலோகத்துல போய் இருக்கணும்ன்ற ஆசையும் நம்ம விடுவிச்சுக்கணும். இந்த ரெண்டு ஆசையும் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து பிரம்மத்தை நோக்கி போறதுதான் வைராகியம். வாசனாவை ரிமூவ் பண்ணணும். அண்ட் வைராகியத்துக்கு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். காமத்தியாகம், சங்கல்பத்தியாகம், சோபனாத்தியாசம்,
அண்ட் ஞானம் அண்ட் விவேகம். ஸோ அது எப்படின்னா சோபனாத்தியாசம்னா வி ஆர் ஐடியலைசிங் அ திங் வித் இமோஷன்ஸ். லைக் ஒரு விஷயம் அது விஷயமாக தான் இருக்குது, அதில் நம்ம வந்து நம்மளோட ஹாப்பினஸ்ஸோ அதில் ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினச்சிட்டு நம்ம அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் நம்மளா செலுத்துறது சோபனாத்தியாசம். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வைராகத்துக்கு என்ன பண்ணணும்னா காமத்தியாகம் பண்ணணும். காமத்தியாகத்துக்கு என்ன பண்ணணும்னா காமத்தியாகம் இஸ் கிவிங் அப் ஆஃப் ஆசை. அதுக்கு என்ன பண்ணணும்னா சங்கல்ப தியாகம் பண்ணணும். சங்கல்பம்னா நம்ம வந்து நம்மளா நினைச்சுக்கிறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதிர்க்கிற எக்ஸாம்பிள் வந்து 470 on 500. இப்போ நம்ம வந்து 470 வாங்கினாதான் ஹாப்பினஸ்ன்னு நினைக்கிறோம். ஸோ திருப்பி 470 சொல்றோம். ஸோ 465 கிடைச்சா கூட we're not happy. பட் someone else வந்து 450 அவ எதுவுமே நினைக்காம போனாங்கன்னா 450 is also they are very happy with that. ஸோ இந்த ஹாப்பினஸ் வந்து we are getting only இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் விஷயத்தினாலையும் ஹாப்பினஸ் வருது வந்து நம்ம பிரம்ம சுகம் தான் அனுபவிக்கிறோம். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் இன்சைட். இட்ஸ் ஆக்சுவலி நாட், தேர் இஸ் நோ ஹாப்பினஸ் அசோசியேட்டட் வித் தட் 470 இட் செல்ஃப். ஸோ எதுலேருந்து வருதுன்னா நம்ம அது நடக்கச்சு நம்மளுக்குள்ள இருக்கிற ஆத்ம சுகம்னாலதான் அது நடக்கிறது. பட் அது ஒரு சின்ன ஹோல்லேருந்து வருது. ஸோ பேசிக்லி அந்த சங்கல்ப தியாகம் பண்ணும். அது பண்ண அந்த பானை அண்ட் ஹோல், லைக் ஹோல் வழியா நம்மளுக்கு லைட்டா வருது. ஸோ பானையை ஃபுல்லா எடுத்துட்டா வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஹாப்பினஸ். ஸோ சங்கல்ப தியாகம் பண்ணணும். அண்ட் இன்னொன்று அதுக்கு என்ன பண்ணணும்னா சோபனாத்தியாசம் பண்ணணும். ஸோ வி ஷுட் ஸ்டாப் ஐடியலைசிங். ஒரு திங்கை வந்து நம்ம இமோஷன்ஸ் போட்டு அது வந்து அதை க்ளோரிஃபை பண்ணாம அது வந்து ஒரு விஷயமா பார்க்கணும்னு எழுதியிருக்கேன். ஸோ அது எப்படி வரணும்னா we need to have ஞானம் ஆர் விவேகம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்புறம் இது வந்து புதுசா வரத்துக்கு இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ்னா இப்போ எக்ஸிஸ்டிங் ஆசை ஆர் எக்ஸிஸ்டிங் சங்கல்பம் எப்படி எடுக்கணும்னா we should see the தோஷம், துக்க தோஷம் அண்ட் அனுதர்ஷனம் அண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது நம்ம வந்து துக்கம் அண்ட் லைக் இப்போ ஒரு விஷயத்த வந்து அது இப்போ எனக்கு வேணுமே நம்ம ஏன் நினைக்கிறோம்னா அந்த விஷயம் காய்ச்சா நம்ம நல்லா சந்தோஷமா இருப்போம் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். பட் அந்த விஷயம் கெட்டதா கூட மாறலாம். லைக் அது நம்மளுக்கு ஆக்சுவலி நல்லதா கூட இருக்கு. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறது அதுவே நம்மளுக்கு பின்னாடி சோகம் கொடுக்கறது. ஸோ அதோட உள்ள தோஷத்தை பார்க்கணும். அதை திருப்பி நம்மளுக்கே நம்ம சொல்லிக்கணும். அதுக்கு டுடே வி ஷுட் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா ஆக்ஷனையும் காடுக்கு டெடிகேட் பண்ணணும். அதாவது பிரம்மத்துக்கு டெடிகேட் பண்ணணும். ஈஸ்வர அர்ப்பணம் நினைக்கிறேன். ஸோ நான் எதுவுமே கிடையாது. ஸோ அது பண்ண ராகம் துவேஷம் ரெண்டுமே இருக்காது. ஸோ அது போக போக சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரெஜஸ் அண்ட் தமஸ் குணம் கம்மியாகும். ஸோ அது வந்து வாசனாவை கம்மியாகும். இது வந்து பீஸ் கொடுக்கும். இதுதான் வைராகியம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்புறம் வாசனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எழுதியிருக்கேன். ஸ்தூல அண்ட் சூக்ஷ்ம. ஸ்தூலல வந்து உதாரணா அண்ட் விச்சின்ன வாசனா. உதாரணானா சாட்டிஸ்ஃபைடு, our desires have already been satisfied. விச்சின்னா இப்போ ஆன்கோயிங் ஆர் ஸ்ப்ரவுட்டிங். சூக்ஷ்மன்ல ரெண்டு எழுதியிருக்கேன், தனு அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பிரசுப்தன்னு நினைக்கிறேன். தனுல வந்து அந்த பர்த்துக்கு உண்டான வாசனா. பிரசுப்த வந்து எது நம்மளுக்கு இப்போ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறது வந்து இப்போ உனக்கு காஃபி பார்த்தா சில பேருக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்கல. ஸோ தட் இஸ் பேசிக்லி ஏன் சில பேர் அந்த காஃபி தான், பட் சில பேருக்கு ஏன் பிடிக்கிறதுனா அது வாசனா. பட் அந்த காஃபியை அவள் அந்த லைஃப்ல பார்க்கவே இல்லைன்னா they won't even know. அவளுக்கு தெரியவே தெரியாது அவளுக்கு காஃபி பிடிக்கும்னு. அதுதான் நான் பிரசுப்தான் எழுதிருக்கேன். அதாவது அந்த ஜென்மாவுக்கு வெளியில வரவே வராது, ஆனா அந்த வாசனா இருக்கு. அப்புறம் சமம் தமம் எழுதியிருக்கேன், மனசு அண்ட் இந்திரியம் கண்ட்ரோல் அண்ட் தென் ஹோம்ஒர்க். இவ்வளவுதான் நான் எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் இதுல ஒரு கரெக்ஷன். நீங்க சங்கல்பம்ங்கிறது திருப்பி நினைக்கிறது. இட்ஸ் நாட் 470. நமக்கு ஒரு சங்கல்பம் 470 தான் கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம்னு ஒரு தடவை இல்லை. திருப்பி எனக்கு 470 தான் வேணும், 470 தான் வேணும் த்ரூ த இயர் படிக்கிறான் இல்லையா. ஸோ அது மேல போட்டு அதுதான் சங்கல்பம். ஸோ அதுதான் நமக்கு ஆசையா மாறுறது. ஒரு உள்ள போய் ஒரு பதிவா கூட மாறிடுறது. வாசனையாவும் அதுதான் ஆறுது. ஸோ அந்த சங்கல்பத்தை வந்து நம்ம எடுக்கணும். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுவா? இந்த நம்ம சோபனா தியானம் பண்ணும்பொழுதும் இந்த ஆசைகளை வரும்போதும் இந்த ஆசைகளை பார்க்கும் பொழுது நமக்கு அதுல 2 அம்சத்வயம் இருக்கின்றது, சுகாம்சம் துக்காம்சம். நம்ம என்ன பண்றோம், நம்ம இதுல சுகாம்சத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், துக்காம்சத்தை வந்து நம்ம அவ்வளவா பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் அனுபவத்துல வரும்போது அந்த துக்காம்சங்கள் நம்மளுக்கு தெரியாது. அந்த துக்கங்கள்
மூன்று வகையாக இருக்கின்றன. அதுல வந்து தாப துக்கம், அது வந்து பரிணாம துக்கம், அது சம்சார துக்கம். இந்த மூன்றும் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சாப துக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பரிணாம துக்கம்ங்கிறது அது வரலங்கிறது வரைக்கும் நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு துக்கம், அது வரலையேன்ட்டு. தாப துக்கம்ங்கிறது வந்தப்புறம் அது வந்துடுச்சு, பட் இருந்தாலும் ஐயோ அப்படியே இதை எப்படி காப்பாற்றுவோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்சார துக்கம்ங்கிறது அதோட தன்மையை எப்படி நம்ம பரிமளிக்க போகிறோம் அப்படிங்கிறது பயத்திலேயே அதை வச்சு துக்கப்படுறது சம்சார துக்கம். இந்த துக்காம்சத்தை வந்து நம்ம வந்து திருப்பி சாரி யதார்த்த ஞானம், அந்த யதார்த்த ஞானத்துல வந்து இந்த துக்காம்சத்தை வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கூடாது. சுகாம்சத்தை திறந்தான் பார்க்கணும், துக்காம்சத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த துக்காம்சத்தை பார்க்க வேண்டியதுக்கு தான் நம்ம துக்க அனுவர்தனம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வைராக்கியம் அவங்க சொன்னாங்க, எதிர்பார்ப்பு ஆசை இவற்றிலிருந்து விலகுவதுதான் வைராக்கியம். அது தவிர அதுக்கப்புறம் வந்து சுகத்திலிருந்து எந்த ஒரு பொருட்ல இருந்து நித்திய அனித்தியத்தை வரக்கூடிய சுக்கம், ஒரு அனித்திய பொருள்ல இருந்து நித்திய சுகம் கிடைக்காது. ஸோ அனித்தியத்துல வரக்கூடியது அனித்திய சுகம் தான் வரும். ஸோ அந்த எல்லா சுகத்தையும் நம்ம வந்து நித்திய அனித்தியத்துக்கு பேஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்தது அந்த ஆசைங்கிறது அந்த வாசனால இருந்து தான் வர்றது. இந்த பேசிஸ் ஃபார் ஆல் திஸ் இது வந்து இந்த வாசனா. அந்த வாசனாங்கிறது நம்ம அடித்தளத்துக்குள்ள நம்ம ஏற்படுத்தக்கூடிய சில இம்ப்ரெஷன்ஸ் சொல்லலாம். நம்ம மனசுக்குள்ளே ஏற்பட்ட சில நம்மளுடைய எண்ணங்கள், அந்த வெளிப்பொருள்கள். சில டைம்ல வந்து இந்த வாசனைகள் வந்து நம்ம கிட்ட வெளியில பாக்குற பொருள்ல இருந்தா நினைக்கிறோம், சில வெளிப்பொருள் இல்லாம கூட நம்ம சுகம் அடையலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த நினைவுகள். அதை தவிர ஷரீரம் மனக, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நம்ம அதோட ஐக்கியப்படுத்திக்கிறதால தான் அந்த சரீரத்துக்கு வந்து ஒரு துக்கமோ சுகமோ ஏற்படுது. என்னோட சுகம் என்னோட துக்கம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மனசுக்கும். ஸோ நம்ம சரீரத்துக்கும் மனசுல இருந்து நம்ம விலக வேண்டும், நாம் தனி அப்படிங்கிறத உணர்வு வரணும். அந்த இடம் எனக்கு இன்னும் சரியா புரியல, கேட்டுக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவரோட பொம்மலாட்ட மாதிரி மற்றவரோட கையில தான் விட்டுருக்கோம். your reactions are the cause of all this action. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் தான் இருக்கு. அதுவும் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணல. நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய பயணத்தையும் மத்தவா தான் அதை வந்து அவ ஆட்டி படைக்கிறா. நம்ம ஏதோ பரபரம் வந்து ஆட்டி படைக்கிறான்னு நினைச்சா இதை நீங்க சொன்னப்பதான் தான் புரியுதுப்பா. பரபரம் இல்லை, நம்ம சுத்தி இருக்கிறவா தான் நம்மளை ஆட்டி படைச்சுன்னு இருக்கா. ஸோ அதுல இருந்து வந்து நம்ம விலகினாதான் நம்மளுக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒருத்தர் பேசலை அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ பேசலன்னு நம்ம துக்கப்படுறதை விட இப்ப ஏன் நான் பேசல அப்படிங்கிறது போறதை விட ஐயோ அவருடைய ஒரு செயலினால்தான் நான் துக்கப்படுகிறேன் அப்படிங்கிற உணர்வு வந்ததுன்னா அந்த துக்கத்துல இருந்து நம்ம மீளலாம். ஸோ இப்படியான ஒரு படிகளை வச்சுட்டு இந்த ஆசைகளை நம்ம குறைச்சுட்டோம்னா, அந்த ஆசைகள் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, யூ டு கோ டு த ரூட் காஸ். அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் அடித்தளத்துல போய் அந்த வேர்ல போய் அதுக்கு உண்டான காரணத்தை எப்படி என்னன்னு பார்த்தோம்னா அந்த வாசனா இருக்கிறத வச்சு அதை வச்சு நிவர்த்தி பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி வைராக்கியம், காமத்தியாக, சங்கல்பத்தியாக, அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஸ்தூலத்தியாக, பிரசுப்தத்தாக, தனுவாசனா அப்படிங்கிறது வந்து ரெடி இருக்கிறது, அப்படியே வர்றதுக்கு தனியா இருக்கிறது, நம்மளுக்குள்ளேயே இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு மனசுல தோணுது பிரகலாதனை தான் தோணித்து. அதை வந்து நம்ம தனுவாசனமா எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பிறக்கும் பொழுதே அந்த நாரதர் சொன்ன சில விஷயங்கள் பிரகலாதன் மனிதர் வந்து அவர் வந்தப்புறம் அந்த வாசனையில தான் நாராயணன் பக்தி வந்ததுன்னு ஒரு கன்க்ளூஷன் நான் வந்திருக்கேன் இது படிச்ச அப்புறம். சரியா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் விசின்ன வாசனா ஆன்கோயிங், உதாரண வாசனா இஸ் அ கம்ப்ளீட்டட் வாசனா. அதை தவிர இப்ப வைராகத்தினால பலன்கள் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். அடியேன் பலன் நான் சொல்லிட்டேன். தமம் அத வந்து வார்த்தைகளை சொன்ன சமம் அப்படிங்கிறது மனம், தமம்ங்கிறது இந்திரியங்களால ஒரு விஸ்தாரமா படிக்க போறோம்னு நினைக்கிறேன் நான். இல்ல பலன் சொல்லியாச்சு. வேற என்ன பலன்? நம்ம இப்படி ஒண்ணுல சுகம் கிடைக்கும்னு ஏத்தி வச்சு அதுல இருந்து நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த துக்கத்துல இருந்து விடுதலை. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் வைராக்கியத்தினால இல்லையா? ஏன்னா வைராக்கியம்ங்கிறது என்ன? ஆக்சுவலா வைராக்கியம்ங்கிறது பகிர்முகமா நம்ம ஓடுற நம்மளோட, அதாவது வெளி விஷயங்களை நோக்கி ஓடக்கூடிய நம்மளோட மனச உள்நோக்கி திருப்பறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி பண்றோமோ அத்தனையும் வைராக்கியம் தான். சோ எதுல இருந்து வரணும்னா அறிவுல இருந்து வரணும். என்ன மாதிரி அறிவு? சோ எல்லாமே அனித்தியம்.
அனித்தியம்ங்கிறத சும்மா சொல்றது கிடையாது, நம்ம ரியலைஸ் பண்ணோம். அந்த 4 தோஷங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 தோஷங்களுக்குள்ள வருதான்னு பார்க்கணும். சோ வருதுன்னா ஓகே இது அனித்தியம். அப்ப அனித்தியத்துல இருந்து ஒரு நித்திய சுகம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப அனித்தியத்துல இருந்து அனித்திய சுகம் மட்டும்தான் அதுக்கு கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ நம்ம பாக்குற பொருட்கள்ல இருந்து இதுல இருந்து சுகம் வருது, இதுல இருந்து சுகம் வருது, இந்த 5 இந்திரியங்கள்ல இருந்து என்னென்ன விஷய சுகம் கிடைக்கிறதோ அதுல இருந்து கிடைக்கிறதா நம்ம இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருந்தோம். பட் அதுல இல்ல, என்னோட ஆத்ம சுகத்தை தான் நான் அனுபவிக்கிறேங்கிறது இப்பதான் நம்ம படிச்சுன்னு வரோம். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. அப்போ என்ன மாதிரி அறிவு வரணும்? அப்ப அந்த பொருட்கள்ல சுகம் இல்ல, அந்த பொருட்கள் சுகத்தை கொடுக்கல, இந்த சுகம்ங்கிறது என்னோட ஆத்ம சுகம் தான், அதுதான் நான் வெளியில வருது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு ஒவ்வொன்றுல இருந்தும் நம்ம வெளியில வரோம். அந்த துக்க அம்சத்தை பார்த்து பார்த்து நம்ம வெளியில வரோம். அதுதான் மெயின் வைராகியம். ஏன் விலகணும்? ஏன் விலகணும்? அது பாட்டு இருந்துட்டு போறது, நான் மட்டும் இருந்துட்டு போறேனே அப்படின்னா ஏன் விலகணும்னா, சுகமா கொடுக்குற மாதிரி இருந்தா கூட பல முறை அது துக்கத்தையும் கொடுக்கறது, அதை நம்ம அனுபவிக்கிறோம். அது ரொம்ப சோ பெயின்ஃபுல் அப்படி இருக்கு. சோ ஏன்னா அப்போ அதுக்கு தோஷங்கள் இருக்கு. சோ அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா அது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு சோகத்தை கொடுக்கத்தான் போறது அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா நம்பி அதுல இருந்து நம்ம வெளியில வரோம். தட்ஸ் கால்ட் வைராகியம். இந்த வைராகியத்துக்கு ரீசனா இருக்கிறது தான் சங்கல்பம். வைராகியத்தை விடணும்னா சங்கல்பத்தை விடணும். சங்கல்பம்னா என்ன? சங்கல்பாத்து ஜாயத்தை காமஹாங்கிறார் இல்லையா இதுல கீதையில. சோ சங்கல்பத்துல இருந்து தான் அந்த ஆசைங்கிற டிசையர்ங்கிறதே வருது. அப்ப சங்கல்பம்னா என்ன? உன்னை பார்த்து இது வேணும் இது வேணும். இப்ப ஒரு வீடு கட்டணும்னா திருப்பி திருப்பி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, திருப்பி திருப்பி நினைக்கிறதுதான் சங்கல்பம். அதுதான் நமக்கு பெரிய ஆசையில கொண்டு விடுறது. அந்த நாம ஏன் திருப்பி திருப்பி நினைக்கிறோம்னா சோபனா அத்தியாசத்தினால ஏத்தி வைக்கிறது. அத்தியாசம்னாலே ஒண்ணு இல்ல, அந்த குவாலிட்டி அதுல இருக்கிறதா நினைச்சுட்டு நம்ம ஏத்தி வைக்கிறோம். அதுதான் அத்தியாசம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஓ இது எனக்கு சுகம், எல்லாருமே எல்லா ஜீவன்களுமே சுகத்தை நோக்கிதான் போறது. அப்ப நம்மளும் சுகம் கிடைக்கும்ட்டு தான் ஒரு வீடு கட்டுறதுலயோ இல்ல ஒரு குழந்தைகள் மேலேயோ எதுலயோ நம்ம அட்டாச்மெண்ட் வைக்கிறது எல்லாமே அது சுகத்தை கொடுக்கும் தான். அப்ப ஆனா அது சுகம் கொடுக்காத ஒண்ணுல நம்ம சுகம் கொடுக்கும்னு ஏத்தி வைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அத்தியாசம். சோ அப்ப அந்த அத்தியாசத்தை நீக்கணும். அப்ப அந்த அத்தியாசத்தை நீக்கணும்னா அதுதான் நம்ம சொன்னோம் துக்க அந்த ஹேத்து காரணமா இருக்கு, அதுதான் அந்த புத்தி. சோ அந்த புத்தியை விடணும். அப்ப அந்த புத்தி எதனால வருதுன்னு பார்த்தோம்னா அது அஜ்ஞானத்தினாலதான் வருது. ஏன்னா நமக்கு தெரியல, நமக்கு இந்த மாதிரி அதுல துக்கம் வரும், அது துக்கத்தை கொடுக்கும்னு நமக்கு தெரியாம எல்லாத்துலயும் நம்ம ஆசை வச்சுட்டு இருக்கோம். 5 இந்திரியங்களுக்கும் என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லா விஷயத்தையும் நம்ம ஆசை வச்சுட்டு இருக்கிறதுனால அது நமக்கு துக்கத்தை கொடுக்கறது. அந்த அறிவு அந்த ஞானம் இல்லாததுனால நம்ம அது பின்னாடி போறோம். அப்போ அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகணும். விலக்கும் போதுதான் நமக்கு சுகமே ஜாஸ்தி. அதுக்காக தான் விலகிறோம். இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததே சங்கல்பம்ங்கிறது ஒரு திரை, ஒரு ஸ்கிரீன். அப்ப அந்த ஸ்கிரீன் நம்ம போட போட ஆத்மாவை சுத்தி நிறைய ஸ்கிரீன் போட போட அந்த ஆத்மா சுகத்தை நம்ம மறைச்சுட்டு இருக்கோம். அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த 490 வந்தாதான் சுகம், அது வரைக்கும் அது சுகம் கொடுக்காது. ஏன்னா நான் ஸ்கிரீன் போட்டிருக்கேன். அப்ப அந்த ஸ்கிரீன் எப்ப விலகிறதோ அப்பதான் எனக்கு சுகம் வெளியில வருது. அப்ப நான் அந்த ஸ்கிரீனையே போடுறதே குறைக்கணும். தட் இஸ் கால்ட் வைராகியம். அப்ப எல்லாத்துலயும் நான் அந்த ஸ்கிரீனை போடுறத குறைக்கதான் எனக்கு உள்ள போக போகதான் சுகம் ஜாஸ்தியா வருதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த வெளிப்பொருட்கள் இல்லாம அதுல இருந்தெல்லாம் நம்ம அட்டாச்மெண்ட்டை குறைக்க நம்ம உள்ள நோக்கி திரும்பதான் நமக்கு சுகம் ஜாஸ்தி. அதுக்காக தான் நம்ம விலகணும். சோ அதுலதான் இனிமே நம்ம டைப்ஸ் பார்க்க போறோம். அதுதான் யோக சாஸ்திரத்துல சொல்றேன். ஃபர்ஸ்ட் யதமானம்னு பேரு. யத்ததே அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல முயற்சின்னு அர்த்தம். சோ எது நிலையானது எது நிலையற்றதுங்கிற அறிவு வந்தப்புறம், இது வந்தாச்சு, அதுக்கப்புறம் நான் ஐயோ இதுல சுகம் கொடுக்கும்னு இவ்வளவு நாள் போனேனே, இனிமே இது சுகம் கொடுக்கலங்கிற அறிவு வந்துட்டு சோ நான் இதுல இருந்து விடுபடணும். இப்ப நிறைய பேர் இந்த அறிவு இல்லாதவா, இந்த மாதிரி ஞானம் இல்லாதவா நிறைய வேர்ல்ட்லி திங்ஸ்ல அட்டாச்சா இருக்கிறத நம்ம பாக்குறோம், சோகப்பட்டதை பாக்குறோம். நம்மளும் அப்படிதான் இருந்தோம், அப்படிதான் நம்மளும் துக்கப்பட்டோம், துயரப்பட்டோம், எல்லாம் பண்ணோம். ஆனா இப்ப அட்லீஸ்ட் அறிவு வந்த உடனேவாது நம்ம முழிச்சுக்கணும் இல்லையா? சோ இந்த அறிவு வந்தப்பறம் இனிமே நான் அட்டாச்மெண்ட் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி, உள்ள நோக்கி திரும்பறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் யதமானம்ங்கிறது. சோ நான் பற்றுக்களை விடணும் அப்படிங்கிற ஒரு புத்தி வருது இல்ல,
இவ்வளவு தூரம் கேட்டாச்சு. சரி, ஒரு 2-3 கிளாஸா நம்ம இது கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நமக்கு கிளியரா தெரியுது வெளியில இருந்து சுகம் வரலன்னு. நம்ம நிறைய பிராக்டிஸ் வேற பண்ணியிருக்கோம். அப்ப சுகம் வரலங்கும் போது, ஐயோ நாம நம்மள காப்பாத்திக்கணும்ல. திருப்பியும் நான் அதுல அட்டாச்மெண்ட் வச்சுட்டு திருப்பியும் நான் துன்பத்தை வாங்கக்கூடாது. அப்ப நான் அதுல இருந்து விடணும். அதுக்கு நான் விடணும்னு ஒரு புத்தி வருது இல்லையா? தட் இஸ் கால்ட் யதமானம். அதுதான் யதமானம்னு. அதாவது தொடங்குறோம் வைராகியத்தை. அதுதான். அடுத்தது வேதிரேகம். வேதிரேகம்ங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். சோ செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, யதமானம் வந்தப்புறம், நான் முயற்சி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தப்புறம், நான் என்ன பண்ணணும்? எதுல எல்லாம் நான் பந்தப்பட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? தெரிஞ்சாதானே நான் அதுல இருந்து வெளில வர முடியும். தெரியவே இல்லைன்னா நான் எதுல இருந்து வெளில வர முடியும்? சோ அதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறது. நான் இது பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறது யதமானம். அதுக்கப்புறம் நான் உள்ள போய், ஓகே எனக்கு என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் இருக்கு, எது சுகம் கொடுக்கும், எது என்ன மீண்டும் மீண்டும் சுகம் கொடுத்து என்ன அடிமைப்படுத்துறது, என்ன அடிமையா வச்சுன்னு இருக்கு, எதுலெல்லாம் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், எதெல்லாம் நான் சுகம்னு போயிட்டு அதுக்கப்புறம் அது துன்பமா மாறி இருக்குன்னு we have to put one list. இந்த லிஸ்ட் தான் வேதிரேகம். சோ எனக்கு தெரியணும் நான் எதுலெல்லாம் அட்டாச்சா இருக்கேன். அதுக்கப்புறம் நீக்கலாம். முதல்ல லிஸ்ட் போடுறது. நான் எதுலெல்லாம் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கேன், எதை நோக்கி என் மனசு போறது. நான் வாலண்டியரா இல்லாட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு போகும். ஏன்னா சப்கான்சியஸ்ல அந்த வாசனை இருக்கு. சோ அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்மள அறியாமையே அதை நோக்கி நம்ம மனசு ஈர்க்கப்படும். அந்த எதுலெல்லாம் நான் ஈர்க்கப்படுறேன், சோ எதுலெல்லாம் நான் என்னோட புத்தி எதை நோக்கி எல்லாம் போறது, அதை தான் நம்ம லிஸ்ட் பண்ணணும். So அதுதான் that is called வேதிரேகம். So not only things, 5 இந்திரியங்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பிளஸ் உறவுகளையும் இதுல ஆட் பண்ணிக்கணும். என்னென்ன ரிலேஷன்ஸ், ஸோ என்னென்ன ரிலேஷன்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சுற்றுப்புறம் எதுனாலும் அதுல அதைத்தான் நம்ம எழுதி வைக்கணும். எழுதி வச்சாதான் வில் ஹேவ் a லிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா டிக் பண்ணிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். சோ எதுல பற்று இருக்கு, எதுல பற்று இல்ல, அதுல இருந்து சுகம் வருதா வரலையா, இது நான் ஒரு பிராக்டிஸ் போன வாரம் நம்ம கொடுத்துருக்கேன். அது நீங்க பண்ணின்னு வந்தேலா, லிஸ்ட் போட்டிருக்கீங்களா? போன கிளாஸ் நான் கொடுத்த எக்ஸசைஸ் நீங்க ஒவ்வொன்றும் நீங்க என்ன பிடிக்குமோ என்ஜாய் பண்ணுங்க, என்ன விரும்புறீங்களோ அதை நோக்கி இந்திரியங்கள் போறச்சே போகட்டும். அப்ப போறதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுல சுகம் வரல, எங்கிட்டேயும் தான் சுகம் வருதுங்கிறத ஒவ்வொன்றுத்துலயும் பாருங்க, லிஸ்ட் போடுங்கன்னு சொன்னேன். அதுதான் போட்டேலான்னு கேக்குறேன். நான் போடல மகா. சோ நீங்க சீரியஸா எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 hours சொன்னா கூட நீங்க கிளாஸே 6 months முடிச்ச அப்புறம் கூட ஐயோ எனக்கு ஒண்ணுமே வரலையே அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். காஃபி சாப்பிடுறது, அப்புறம் வந்து சினிமா பாக்குறது, பீச்சுக்கு போறது, அப்புறம் எல்லாமே லிஸ்ட் போட்டேன் பகினி. அதாவது நம்ம இஷ்டப்படி தூங்குறது, இஷ்டப்படி சாப்பிடுறது, அப்புறம் கடைக்கு போய் நமக்கு இஷ்டப்பட்டதை வாங்குறது, அப்புறம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்புறம் கோவிலுக்கு போறது, என்ன வேணும்னாலும் சாப்பிடுறது, அப்புறம் யாரோ எவ்வளவு டைம் ஒரு நிமிஷம் என்ன வேணாலும் சாப்பிடுறதுங்கிறது எல்லாருக்குமே காமனா நீங்க எழுதக்கூடாது. உங்களுக்கு எதை நோக்கி உங்க மனசு போறது, இது ஓகே. அதாவது குலோப் ஜாமுன், ரசகுல்லா அதெல்லாம் வெளியில போறது பிடிக்கும், சாப்பிடுறது பிடிக்கும்னா எல்லாருக்கும் அது பிடிக்கும். உங்க மனசு எதை நோக்கி போறது, பாவக்காய நோக்கி போறதா இல்ல குலோப் ஜாமுனை நோக்கி போறதா, ஜாங்கிரிய நோக்கி? கரெக்ட். குலோப் ஜாமுன் சாப்பிடுறது, பார்க்கா சாப்பிடுறது, இல்ல ஒரு நிமிஷம் நான் சொன்னப்பறம் எனக்கு வந்து இது ஜென்ரலா இதெல்லாம் வந்து டோட்டலாவே நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து தனித்தனியா லிஸ்ட் பண்ணல. நான் டோட்டலா வந்து இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறது நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். நிறைய ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ணேன். அதாவது சினிமா பாக்குறது, எந்த விதமான சினிமா பாக்குறது, என்ன லாங்குவேஜ் சினிமா பாக்குறது, அந்த மாதிரி. அப்புறம் வந்து இப்போ சாப்பாட்டுனா என்ன மாதிரி சாப்பிடுறது, சவுத் இந்தியனா, நார்த் இந்தியனா, இல்ல எனக்கு வந்து காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, ஜூஸ் பிடிக்குமா, டொமேட்டோஸ் பிடிக்குமா? இல்ல அத நான் அப்படி லிஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்க, அத லிஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து உனக்கு சுகம் வருதா, இல்ல நீ ஆத்ம சுகமா நீ அத பாக்குறியா, இல்ல அத டேஸ்ட் பண்ணதுனால உனக்கு சுகமா, இல்ல உள்ளேந்தே வருதா அப்படிங்கறது நீங்க பாக்க சொன்னீங்க இல்லையா, வாசனையில இருந்தே வருதான்னு. அதுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒன்னொன்னும் அனுபவிக்கிறதுலதான் சுகம் வருது. இட் இஸ் நாட், அது வந்து இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி
காஃபி சாப்பிடுச்சே, காஃபி பிடிச்சிருக்கு, காஃபில சுகம் இருக்கு. திருப்பி டீ, யாராவது டீ ஆஃப் நல்லா ஜிஞ்சர் டீ அப்படின்னு கொடுத்தான்னா அதுவும் பிடிச்சிருக்கு பக்னி. சொல்லல, எல்லாரும் அப்படி புரிஞ்சுன்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இன் ஜென்ரல் எனக்கு அது பிடிக்கும், இது வந்தா அது பிடிக்கும், அப்படி இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா எனக்கு இன்னைக்கு காஃபி பிடிச்சிருக்கு, காஃபி பிடிக்கும் லிஸ்ட், அந்த லிஸ்ட் வேணும் காஃபி. அதுக்கப்புறம் யூ கோ இன்சைட் தட். ஸோ எனக்கு காஃபில இருந்து சுகம் வருதா, இல்ல சுகம் நான் காஃபி சாப்பிடும் போது எங்கிட்ட உள்ள சுகத்தை தான் நான் அனுபவிக்கிறேனா, இல்ல காஃபி சுகம் கொடுக்கறதா, லிஸ்ட். அடுத்தது உங்களுக்கு இப்ப சப்போஸ் ஒரு மியூசிக், அந்த கர்நாடிக் பிடிக்கிறதுன்னா நான் ஐ எம் டுவர்ட்ஸ் கர்நாடிக், அப்படிதான் நான் எழுத சொல்றேன். இப்ப ஒருத்தர் இது கொண்டு வந்தா இது பிடிக்கிறது, அது தோஷங்கள், அது நம்ம பார்த்துட்டோம். புரியலன்னு நினைக்கிறேன். சோ இந்த வாட்டியும் திருப்பி பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து லிஸ்ட்னு போடல, பட் என் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சுட்டு நேத்திக்கு கூட ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். என்னோட ஃபேவரட் டிஷ் ஒன்று இருக்கு, அதை ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அதை அது ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஐ வாண்டட் டு ரியலி, ரொம்ப நாள் ஆச்சு அங்க போய் இங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்து நேத்திக்கு வந்து போய் சாப்பிட்ட உடனே சாப்பிடும்போது இருந்த ஒரு அந்த ப்ளஷர் வந்து அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அது அப்படியே நின்று போயிடுது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அதுல இருந்த எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் வெரி, டிட்ன்ட் லாஸ்ட் வெரி லாங். அப்போ அந்த ஒரு செகண்ட் அந்த சுகம் வந்து நீங்க சொல்ற மாதிரி I was able to realize that அந்த சுகம் it is not because of the food. ஃபுட் இதுவாக இருந்திருந்ததுன்னா that would have lasted longer அப்படின்னு தோணித்து. ஸோ பட் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து I was able to see it. இது ரொம்ப நாளாவே நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் தட் கம்ப்ளீட்லி. கண்டிப்பா இது இல்ல நான் காஃபியும் விட்டுருந்தேன் இவ்வளவு நாள் என்னோட ஹெல்த் ரீசன்ஸ்க்காக. ரொம்ப நாளா அது ஒண்டிதான் கேக்குறேன். சரி, காஃபி குடிக்கணும், குடிக்காம இருந்தேன், அதையும் ட்ரை பண்ணினேன். இந்த ஃபுட் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுவும் ட்ரை பண்ணினேன். அண்ட் லைக் இந்த டிவி, இந்த நியூஸ் ஷோஸ் எல்லாம் ரொம்ப நிறைய பார்ப்பேன். அது கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருந்தேன், ஏன்னா அது கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்ததுங்கிறதுனால அதை பார்க்காம இருந்தேன். அது எல்லாத்தையும் பார்த்தேன் இந்த வீக். எல்லா ஒரு எந்தெந்த ஷோ எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேனோ அது எல்லாமே பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நீங்க லிஸ்ட் சரியா நம்ம போடல பகினி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் போடாம உங்களோட வாசனைகளை எடுக்கவே முடியாது. எல்லாருமே இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரா போடல, லிஸ்ட் போடல, சரியா பார்க்கல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நம்ம மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு போட்டாலே ஒரு 15-20 வந்திருக்கணும். ஏன்னா அவ்வளவு நம்ம விசேஷத்தை நோக்கிதான் நம்ம போயின்னு இருக்கோம். அதுலதான் நம்ம வாழவே செய்யறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் நம்ம பார்க்க முடியும் இதை. சோ அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொன்னும் பண்ணும்போதும் யூ நோட் இட் டவுன். ஓகே, இது என்ன, அது என்ன அடிமைப்படுத்துறது, இதை நோக்கி நான் இருக்கேன், இது எனக்கு பிடிக்கிறது, இதை முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் ஓகே இதுல இருந்து வருதா இல்ல எங்கிட்ட இருந்து வருதா, யூ ஜஸ்ட் செக் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யூ ஹேவ் டு செக். ஸோ அதுல இருந்து வருதா எங்கிட்ட இருந்து வருதா, முதல்ல புட்ட லிஸ்ட். ஒரு நாளைக்கே அவ்வளவு போட முடியும். ஸோ நான் ஒரு வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு வாரம் டைம். ஸோ ஒரு வாரத்துல எவ்வளோ வந்திருக்கணும், பட் யாருமே ப்ராப்பரா போடலைங்கிறது தெரியுது. ஸோ இந்த வாரமும் அதே ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து கொஞ்சம் நல்லாவே கொஸ்டின் கேட்பேன். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர்டா வாங்கும், இல்லைன்னா இப்படி வாங்கி இந்த வழியா போய் அந்த வழியா போயிடும். ஏன்னா இந்திரியங்கள்லயே ரொம்ப கவரே ஆகாம ஓப்பனா இருக்கிறது காது ஒண்ணுதான். சோ அது என்ன உள்ள போய் இப்படி போயிட்டு ஈஸியா இப்படி போயிடும். அதனால நான் கேட்பேன். ஸோ யூ ஹேவ் டு நோட் இட் டவுன், நோட்ஸ் எடுங்கோ, திருப்பி பார்த்துட்டு வாங்கும். ஏன்னா அந்த நேம்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே போய் உட்காரணும். அப்பனாதான் நமக்கு நாளைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சப்புறம் கூட ஈஸியா நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதோ சொன்னா அந்த இதை கேட்கணும், யூடியூப் கேட்கணும்,
அந்த ரெக்கார்டிங் கேட்கணும்ட்டு தான் நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போமே தவிர ரெக்கார்டிங்கும் கேட்க மாட்டோம். ஏன்னா திருப்பி எல்லாம் 1.5 hours யாராலையும் அதுதான் அது மனுஷரோட இயற்கை தான். அது தப்பு கிடையாது. பட் அது வணங்காது. அப்போ அதுல ரொம்ப இன்டென்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம திருப்பி கேட்போம். அட்லீஸ்ட் நோட் பண்ணுங்க. அந்த நோட்ஸையாவது நம்ம திருப்பி பார்க்கணும். அந்த நேம்ஸை ஒழுங்கா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இன்னும் போக போக அந்த டெஃபினேஷன் மாதிரி கொடுப்பார். ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம எல்லாத்துக்கும் ஆத்மானா என்ன, ஸோ எல்லாம் அந்த டெஃபினேஷனாவது உள்ள இருக்கணும். அப்பனாதான் நம்ம ஈஸியா நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியா வெளியில வரும். இல்ல நீங்க என்னன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க, யோசிக்கணும், நோட்ஸை பார்க்கணும், ஆடியோ கேட்கணும், இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. திருப்பியும் நம்ம வேர்ல்ட்லி திங்ஸ்ல தான் அட்டாச்சா இருப்போம். இந்த கிளாஸ்னால யூஸே இருக்காது. வேணா இப்போ இந்த உட்கார்ற அந்த 2 hours யூஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் யூஸே இருக்காது. ஸோ அது வேஸ்ட் இல்லையா? ஸோ நீங்க திருப்பி பார்க்கணும், தயவு செய்து நோட்ஸ் எடுத்துன்னு வாங்க. ஸோ இது திருப்பி இந்த தடவையும் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலா நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நான் இதை கோத்ரூ பண்ணும்போது என்னோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இது சொல்றேன், எப்படி நான் லிஸ்ட் போட்டேங்கிறது. ஏன்னா நீங்க சரியா போடல, அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எனக்கு நான் நிறைய லிஸ்ட் போட்டேன், பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஒவ்வொரு நியூ இயருக்கும் சில இதை எடுத்துப்பேன். அப்போ எடுத்துட்டு அதை நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். இந்த இயர் அல்லது இந்த இவ்வளவு மாசத்துக்குள்ள நான் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோல் அப்படின்னு நான் செட் பண்ணிப்பேன். ஸோ இது பண்ணினாதான் நம்ம வாசனையை எடுக்கவே முடியும். வாசனை எடுக்கலைன்னா பிறவி நிச்சயம். ஏன்னா அந்த வாசனைக்கு பிறந்துதான் ஆணும். ஸோ ஃபைல் எல்லாம் ஓப்பனா இருக்கு. ஃபைலை எப்ப க்ளோஸ் பண்ணதான் பிறவி கிடையாது. அப்ப ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் இப்போ ஒரு நாலேஜ் வந்திருக்கு. இப்பவாது நம்ம அலர்ட் ஆனோம், இப்பவாது நம்ம லிஸ்ட் போடணும், ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது இப்ப அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் அது தெரியாது. நம்ம உபன்யாசம் போவோம், ஏதோ ஒண்ணு கேட்டிருப்போம், விஷயம் அந்த ஞானம் தியரிட்டிக்கலா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பட் பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணோம், இல்லைன்னா அந்த ஞான மார்க்கம் ஒரு தனி ட்ராக்ல இருக்கும், நம்ம லைஃப் தனி ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம். அதை இங்க கொண்டு வரணும். அப்ப இதுதான் பிராக்டிக்கல். இந்த லிஸ்ட் போடுங்க. நான் அப்படிதான் போடும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காஃபி என்ன சொல்றது, அந்த டைம்த்துக்கு சாப்பிடணும். இப்போ மார்னிங்னா இருந்தது ஒரு 6க்குள்ள நான் சாப்பிட்டாதான் அந்த த்ரோட் த டே எனக்கு ஹெட்டேக் இல்லாம இருக்கும். ஈவினிங் அதே மாதிரி அந்த டைம் தப்பிடுத்தினாலே ஐ வில் கெட் ஹெட்டேக். ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஞானம் இல்லாததுனால நான் என்ன நினைச்சுட்டேன், இந்த ஒரு டம்ளர் காஃபிக்கு போட்டு நம்ம எதுக்கு, நிறையவே சொல்லுவா காஃபியை நிப்பாட்டணும், பட் இந்த ஒரு டம்ளர் காஃபியை நம்ம நிப்பாட்டிட்டு த்ரோட் த டே நான் சஃபர் ஆறேன். ஸோ அதுக்கு எதுக்கு எனக்கு என்ன வீம்பு, நம்ம மாட்டேன் அந்த ஒரு டம்ளர் காஃபியை சாப்பிட்டா நமக்கு வேலை நடக்கணும், பசங்க படிக்கிறது நிறைய வேலை. அப்படிங்கும் போது இதுல போட்டு டயத்தை போட்டு வேஸ்ட் பண்ண முடியுமா? த்ரோட் த டே போயிடுது. ஸோ அதனால கண்டிப்பா இது நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு பயந்து நான் காஃபி சாப்பிட ஆரம்பிச்சேன் அந்த டயத்துக்கு. அப்புறம் இந்த நாலேஜ் இது இயர்ஸ் டுகெதர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நாலேஜ் வந்த அப்புறம் நான் அதெல்லாம் அப்படி ஒன்னொன்னா திரும்பி பார்க்கும்போது இது என்னை அடிமைப்படுத்தி இருக்குங்கிறதே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு அடிமைப்படுத்துறது இந்த நாலேஜ் எல்லாம் இல்லாதனால நான் அதுக்கு பயந்து நான் சாப்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஹெட்டேக் வந்துருச்சுன்னா அது சிவியரா ஆயிடும், அது டேப்லெட் எடுக்காம விடாது, ரொம்ப நான் அவஸ்தைப்படுவேன். ஸோ இது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நாலேஜ் வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இது என்ன பிசிக்கலா தாக்குற வரை என்ன அடிமைப்படுத்தி இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் வெளியில வரணும். இது என்னோட ரெசல்யூஷன். நிறைய ரெசல்யூஷன் இதுல ஒண்ணு. ஸோ இதுல எப்படி நான் வெளில வருது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். ஒரேடியா இன்னைக்கு தான் நாளைக்கு நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளால முடியாது பிசிக்கலா. ஏன்னா நம்ம மைண்டு அந்த ஃபுல்லா பாடி சிஸ்டமே அதுக்கு கஷ்டமாயிருக்கும். அப்ப நம்ம டக்குன்னு அதுல இருந்து பிடுங்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், 2 times இருக்கிறத அந்த சைஸ் ஒரு 1/2 டம்ளரா குறைச்சிக்கணும். இது கொஞ்ச நாள் வரணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டைம் ஃபுல்லா எடுத்துடணும். ஈவினிங் எடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. பட் அது நம்மளை பார்க்கும்ல, பண்றானா பார்க்க வைக்கலாம், ஒரு தலைவலியை கொடுத்து பார்ப்போம், ஏதோ ஒண்ணு கொடுத்து பார்த்து சரி எப்படியாவது நம்ம வழிக்கு வரானான்னு தான் அது பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதையும் நம்ம கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள், ஏன்னா இது முன்னாடி எனக்கு இந்த நாலேஜ் இல்லாததுனால நான் பயந்தேன். இப்ப எனக்கு பயம் கிடையாது, வரட்டும் என்ன 2 days வருமா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டதுனால அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹெட்டேக் வரல. ஈவினிங்
அப்புறம் மார்னிங் மட்டும் இருந்தது. ஸோ மார்னிங்கையும் நான் குறைச்சு அப்புறம் ஃபுல்லா இப்ப சுத்தமா கிடையாது. ஸோ காஃபி என்ன அடிமைப்படுத்தல. அதுக்காக எனக்கு துவேஷம் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி இன்னைக்கு ஐ வில் டிசைட். இன்னைக்கு நான் காஃபி எடுத்துக்கிறேன். அது டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம கையில இருக்கணும். பொருட்கள் கிட்ட இருக்கக்கூடாது. அப்ப இப்ப நான் டிசைட் பண்றேன். சரி இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு காஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஐ வில் டிசைட் அண்ட் டேக். ஸோ நான் எடுத்துக்கலனாலும் எனக்கு தலைவலி வராது, ஒரு பிரச்சனை கிடையாது. நான் எடுத்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு பாதிப்பும் கிடையாது. ரொம்ப அப்படியே சந்தோஷமும் கிடையாது. ஸோ இப்படிதான் நம்ம விடணும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப இட் வில் டேக் டைம். ஸோ நம்ம இப்பவே ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி நம்ம ஒன்றும் சின்ன வயசுல இல்லை. ஸோ இனிமேலாவது நம்ம அதை ஆரம்பிச்சு டக்குன்னு வாசனையிலேருந்து வெளில வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணோம். இது மாதிரி நிறைய வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஊறுகாவே என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அவ்வளோ எனக்கு ஒரு மேரேஜுக்கெல்லாம் போயாச்சுன்னா அந்த ஊறுகாய் மட்டும் 2 டைம்ஸ் கேட்டு ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். அந்த அளவு பிடிக்கும். ஸோ ஐ டிசைடட் இது என்னோட ரெசல்யூஷன் லிஸ்ட். ஸோ ஐ டிசைடட் இப்போ எனக்கு அஃபெக்டே ஆகுது இல்லை, அது வேணும்னு கூட தோன்றது இல்லை. இந்த மாதிரி நிறைய வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட் போடணும். ஏன்னா இது ஒன்னே எல்லாருக்கும் காமனா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஈவன் காஃபில உள்ள சுகர் கூட இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா தான் பிடிக்கும், டீல இப்படி இருக்கணும் அப்பதான் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய உள்ள வேற வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம லிஸ்ட் போட்டு வெளில கொண்டு வரணும். திஸ் இஸ் கால்டு வேத்திரேக்கம். ஸோ இப்ப வேத்திரேக்கம் ஸ்டெப்புக்கு நம்ம வந்தாச்சு. அப்படிங்கும் போது இந்த 1 week யூ டேக் திஸ் ஹோல் 1 week அண்ட் புட் அ ப்ராப்பர் லிஸ்ட். இதெல்லாம் என்ன அடிமைப்படுத்திருக்கு, இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் புட் த லிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து ஒரு 10 ஐட்டம் இருந்ததுன்னா 10 இருக்காது, நிறைய இருக்கும். அதுல இருந்து ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் எடுத்து இதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும். சரி இதை நம்ம வந்து இவ்வளோ டைம் பீரியடுக்குள்ள நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான். ஏன்னா வாசனை வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். எல்லாருக்கும் ஒன்னா போட்டு ஒரே எக்ஸசைஸ் கொடுக்க முடியாது. இது நீங்க தான் ஒர்க் பண்ணணும். விஷயம் அந்த ஒரு தாட்டை தான் நான் கொண்டு வர முடியும், அந்த ப்ரொசீஜரை சொல்ல முடியும். பட் ஒவ்வொருத்தரோட வாசனைகள் டிஃப்ரெண்ட். நீங்க தான் லிஸ்ட் போட்டு வெளியில வரணும். ஸோ அதனால இந்த 1 week ஃபுல்லா திருப்பியும் இதையே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுக்கு நான் காஃபியை விடணும்? ஏன்னா காஃபியை விட்டாதான் மோட்சம் கிடைக்குமா? என்ன ஒரு ஊறுகாயை விட்டாதான் மோட்சம் கிடைக்குமா? இது என்ன நான் மட்டும் சாப்பிட்டு போறேன், இதுக்கு மோட்சத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்படின்னு கேட்கலாம், தர்க்கமா நினைக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப ஏன் நம்ம விடணும் அதை யோசிக்கணும். ஏன்னா போன தடவை பிரகாஷ் ஜி ஒரு கொஸ்டின் கேட்டா இல்லையா, எதுக்கு நான் வந்து ஆபரணமா நான் ஜொலிக்கணும், நான் மாட்டி இருந்துட்டு போறேன்னு. நமக்கு அந்த ஜொலிக்கிறதுங்கிறது தான் நம்மளோட முக்தி இல்லையா? அது ஞானி ஸ்டேட். ஸோ அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்றோம், முக்திக்கு தான் போறோம். அதுக்கு தான் இந்த கிளாஸே. அப்ப நம்ம ஜொலிக்கணும். அப்ப ஜொலிக்கணுங்கும் போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், நம்ம அதை அண்டர்கோ பண்ணத்தான் வேணும். ஆனா இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சரி எனக்கு வந்து முக்தி எல்லாம் வேணாம்பா, நான் வந்து என்னோட விஷய சுகத்து மடி நான் மாட்டி இருந்துட்டு போறேன், எதுக்கு நான் இவ்வளவு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதனால நான் மாட்டி இருந்துட்டு போறேனே, காஃபி நான் மாட்டு சாப்பிட்டுக்கிறேன், அதனால என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன பெரிய கனெக்ஷன், இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படணுமா, இவ்வளவு தூரம் என் வாழ்க்கையில இருந்து நான் அட்டாச்மெண்ட்டை எடுத்துக்கணுமா, இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட கோல் முக்தி. சோ முக்தி வேணும்னா அந்த ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா மனசுத்தி வேணும். சோ மனசுத்தி, மனசு திருடமாவும் இருக்கணும், திருட மனசா இருக்கணும், மனசுத்தி வேணும், ரெண்டுமே வேணும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சோ அந்த மனசுத்தி வேணும் அப்படின்னா தான். மனசுத்தினா என்ன, எனக்கு எனக்கு இஷ்டப்பட்டது நடக்கும் போதும் மனசு ரொம்ப பெரிய சந்தோஷத்துல துள்ளாது, எனக்கு பிடிக்காதது நடக்கும் போதும் ஒரு கோபமோ ஒரு சோகமோ என்னை வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து தாக்காது. அந்த ஒரு சமமா இருக்கிற ஒரு பாவம் அது வரும். சோ அந்த பாவம் வரத்துக்கு வைராகியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வைராகியம்னு உடனே நிறைய பேர் நினைச்சுப்பா சன்னியாசி ஆகணும் போல இருக்கு, எல்லாத்தையும் விட்டுறணும் போல இருக்குன்னு. அப்படி இல்லை, எல்லாத்தோடையுமே இருக்கணும். கிரகஸ்தாசிரமத்திலையும் இருக்கலாம், இல்ல சன்னியாசாசிரமத்திலையும் இருக்கலாம், எதுல வேணா இருந்துக்கலாம், ட்ரெஸ் பிரச்சனை இல்லை. ஆனா நாம இந்த ஒரு அறிவு உள்ள வந்தப்புறம், அதாவது இதுல சுகம் இல்லை அப்படின்னு நாம நினைக்கும் போது நம்ம அதுல இருந்து வெளியில வராம இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம மனசு இந்திரியங்களை நோக்கிதான் போகும். உள்ள மனசு என்ன, இப்ப மனசை பத்தி பின்னாடி பார்க்க போறோம். அப்ப அந்த மனசு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி புத்தி படி அந்த இந்திரியங்கள் மூலமா we will do some actions இல்லையா? அப்ப அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம போகும்போது அதுல உள்ள விளைவுகளையும் நம்ம வாங்கிட்டு தான் ஆனோம். அதுல இருந்து கோபம் வரலாம், இல்ல துக்கம் வரலாம். அதெல்லாம் நம்ம வாங்கும்போது அந்த மனசு வந்து சமநிலைக்கு வரவே வராது.
சோ மனசுத்தி ஆகாது. மனசுத்திங்கிறது எப்ப வரும்? மனசுல சத்துவம் இன்க்ரீஸ் ஆனாதான் சுத்தி வரும். சத்துவம் எப்ப இன்க்ரீஸ் ஆகும்? சத்துவம் எப்போ? அப்ப என்ன எதுவுமே பாதிக்காம இருக்கணும். எல்லாத்துக்கும் நடுவுல நான் இருக்கணும். ஆனா எதுவும் என்ன பாதிக்க கூடாது. அப்பதானே மனசுத்தி இல்லையா? நான் வந்து எல்லாத்துக்கும் நான் அட்டாச் ஆயிப்பேன். காஃபி குடிச்சா என்ன? அதுவா முக்தி கொடுக்க போறது? நான் அது கேட்டா என்ன? அதுவா முக்தி கொடுக்க போறது? அது பிரச்சனை இல்ல. காஃபி பிரச்சனை இல்ல. ஆனா காஃபி இருந்தாலும் என்ன பாதிக்காது, இல்லைனாலும் என்ன பாதிக்காதுன்னு வரும்போதுதான் நான் எப்பவுமே அந்த மன நிம்மதியில இருப்பேன். எப்பவுமே சத்துவத்துல இருப்பேன். அப்பதான் நமக்கு மனசுத்தி, அப்பதான் மனசு திருடமாகும். அப்பதான் நமக்கு வந்து ஞானம்ங்கிறது வரும், முக்திக்கு போக முடியும். அப்பதான் நம்ம ஆபரணமா ஜொலிக்க முடியும். நீங்க ஆபரணமா ஜொலிக்க வேண்டாம், நான் தங்கமாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னாலும் துக்கங்கள் வரத்தான் போறது. நம்ம கர்ம வினைப்படி வரத்தான் போறது. இப்ப யாருமே நிறைய பேர் நாங்க வந்து வெளியில பாக்குறோம், எக்கச்சக்க பேருக்கு இந்த ஞானம் இல்ல. அவளுக்கு வந்து நான் ஜொலிக்கணுங்கிற எண்ணம் இல்ல, அந்த தாட்டே இல்ல. அவ வந்து என்ன பண்றா, வேர்ல்ட்லி திங்ஸ்ல அட்டாச் ஆகி இந்திரியங்கள் படி போயிட்டு மனசு கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு, இல்லது சுகப்பட்டா சுகப்பட்டு, இப்படித்தானே லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கா. சோ அவளுக்கெல்லாம் அப்ப துக்கம் வராம இருக்கா? வருது. துக்கம் எல்லாருக்கும் காமன், டிபெண்ட்ஸ் ஆன் தேர் கர்மா. அப்போ இந்த துக்கத்தை நான் எப்படி நான் சுகமா மாத்துறேன், எப்படி நான் என் பார்வையை மாத்திக்கிறேன், எப்படி என்ன அஃபெக்ட் பண்ணாம இருக்கு. சோ துக்கம் வேற, சோகம் வேற. துக்கத்தினால நான் வந்து சோகப்படாம இருக்கேனா? துக்கம் எல்லாருக்கும் காமன், அது டிபெண்ட்ஸ் ஆன் கர்மா. அப்போ சோகப்படாம நான் எப்ப இருப்பேன்? நான் ஆபரணமா ஜொலிச்சாதான் நான் சோகப்படாம இருப்பேன். அப்ப நான் தங்கமாவே இருந்தா நான் சோகப்பட்டுன்னு தான் இருப்பேன். துக்கம் வரும், சோகம் வரும், இப்படி போயிட்டே தான் இருக்கும் லைஃப். அப்ப நான் எனக்கு சோகம் வந்தா கூட என்ன எதுவுமே துக்கம் வந்தா கூட என்ன அஃபெக்ட் பண்ணாது, நான் சோகப்பட மாட்டேன் இல்லையா? சோ பெயின் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சஃபரிங். பெயின் வரும், எல்லாருக்கும் வரும். சரீரம்னு இருந்தா ஒரு காயம் பட்டா அதுல உள்ள ரத்தம் சதை எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் வலிக்கும். ஆனா சஃபரிங் யாருக்கு இருக்கு, யாருக்கு இருக்காது. அங்கதான் டிஃபரன்ஸ். அப்ப நம்ம வந்து தங்கமா ஜொலிக்க, ஆபரணமா ஜொலிக்க தான் நமக்கு அது வந்து சஃபரிங்கும் கொடுக்காது. இல்லைன்னா நமக்கு பெயினும் இருக்கும், சஃபரிங்கும் இருக்கும். அதுக்குதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பல தடைகள் வரத்தான் செய்யும், கர்மாக்கள் இன்னும். ஏன்னா நம்ம இந்த பிறவி முக்திங்கும் போது நம்மளோட கழிக்க வேண்டிய கர்மா ஜாஸ்தியா கூட இருக்கலாம். அப்ப நமக்கு ஜாஸ்தி பெயின் வர மாதிரி கூட இருக்கலாம். அப்ப அந்த பெயினை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்றோம், நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், நம்ம என்ன பார்வையில இனிமே பார்க்க போறோம் அப்படிங்கும் போது நமக்கு அது பாதிக்கவே பாதிக்காது. பார்வையை மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ பார்வையை மாத்திட்டா நமக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்காது. அதுக்கு நமக்கு நாலேஜ் வேணும். அதுக்கு நம்ம டிட்டாச்சா எல்லாத்துலயும் இருக்க கத்துக்கணும். நான் அட்டாச்மெண்ட், ஆக்சுவலி டிஸ்அட்டாச்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் நான் அட்டாச்மெண்ட். சோ இப்போ ஒரு வைராக்கியம்னா என்னன்னா நான் அட்டாச்மெண்ட். டிஸ்அட்டாச்மெண்ட்னா என்ன தெரியுமா? அட்டாச்மெண்ட் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்னொன்னுலயும் அட்டாச் ஆகி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அதுக்கப்புறம் இது வேணாம் அப்படின்னு நம்ம வெளில வரோம் பார்த்தீங்களா, தட் இஸ் டிஸ்அட்டாச்மெண்ட். நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா அது முதலே எனக்கு பாதிப்பு கொடுக்காது, அதுதான் நான் அட்டாச்மெண்ட். சோ அதுதான் நமக்கு வேணும். So that is called வைராகியம். இது வந்து செகண்ட் ஸ்டெப். சோ நான் வந்து லிஸ்ட் போடணும். லிஸ்ட் போட்டு எனக்குள்ள நான் திரும்பி என்னென்னலாம் என்ன பாதிக்கிறது, எதெல்லாம் என்ன அடிமைப்படுத்தி வைக்கிறது, எதை நோக்கி என் மனசு போறது, இதெல்லாம் அந்த வாசனைகளை லிஸ்ட் பண்றது தான் நமக்கு ஏகேந்திரியம், சாரி வேதிரேகம். மூணாவது ஸ்டெப் தான் ஏகேந்திரியம். சோ மூணாவது ஸ்டேஜ். சோ மூணாவது ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, ஏகேந்திரியம்னா என்னன்னா, இப்போ ஒரு பொருள் எனக்கு கண்ணு முன்னால இருக்கு, ஒரு காஃபியே இருக்கு, இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் முன்னாடி இருக்குன்னா எனக்கு சாப்பிடாம இருக்க முடியாது, கண்டிப்பா நான் சாப்பிடுறேன். ஆனா எனக்கு கண்ணு முன்னாடி இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்கி நான் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படி கிடையாது. இல்ல நான் ஒரு ஆர்டர் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி உடனே சாப்பிட்டுடுவேன், அது எனக்கு நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு கண்ணு முன்னால இருந்தா எனக்கு கண்ட்ரோல் கிடையாது, அது என்னை அடிமைப்படுத்தும். ஆனா கண்ணு முன்னால இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜ் தான் ஏகேந்திரியம்னு பேரு. அப்போ வெளியில உள்ள பொருட்கள்னால என் வாசனை தூண்டப்படுறது, அந்த வாசனைய தூண்டி அது என்ன அடிமைப்படுத்துறது இல்லையா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாவது டூர் போவோம், டூரோ எங்கேயோ நம்ம போகும்போது அங்க காஃபி கிடைக்காம இருக்கலாம், இல்ல ஏதோ நமக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், இல்ல சூடா கிடைக்காம இருக்கலாம். அப்ப வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், வேற வழி இல்லை. அப்படிங்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் இல்லையா? சோ அது வந்து பிரயோஜனம், அது வந்து அல்டிமேட் கிடையாது. எனக்கு வழி இருந்தாலும் அது என்னை அடிமைப்படுத்தக்கூடாது.
சோ இது ஏகேந்திரியம். முன்னாடி கண்ணு முன்னால இருந்ததுன்னா என்னை வந்து அடிமைப்படுத்தணும், இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மாட்டி இருப்பேன். ஏன்னா அது வந்து டிஸ்டர்பே பண்ணாது, என்னை அடிமைப்படுத்தாது, நான் வந்து வைராகியத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லுறது இட்ஸ் நாட் அல்டிமேட். பட் அது ஒரு ஸ்டேஜ். முதல்ல இதுக்கு வந்துட்டு தான் அப்புறம் அதுக்கு வர முடியும். ஸோ 4th ஸ்டேஜ் தான் வஷீகாரம்னு பேரு. வஷீகாரம்னா என்னன்னா யோக சாஸ்திரத்துல பதஞ்சலி சொல்றாரு ஒரு சூத்திரம், திருஷ்ட அனுஷ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வஷீகார சஞ்ஞா வைராகியம் அப்படிங்கிற. அதாவது வஷீகாரம்ங்கிற சஞ்ஞா தான் அல்டிமேட் வைராகியம். என்னன்னா திருஷ்ட அனுஷ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்யங்கிற, அதாவது திருஷ்டன பாக்குறது, அனுஷ்ரவிக்கன கேட்கறது. சோ இந்த பாக்குறது கேட்கறது இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, விஷய சுகங்கள், இந்த விஷய சுகங்கள்ல இருந்து வித்ருஷ்ணஸ்ய, திருஷ்ணானா ஆசை இல்லாம இருக்கிறது, அந்த அப்படி இருக்கிறவனுக்கு வஷீகாரங்கிறதா பேரு, வஷீகாரகாங்கிறது இந்த ஸ்டேஜுக்கு பேரு. அப்படி இருக்கிறவனுக்கு தான் வந்து என்னது வைராகியம் சித்தி ஆகும். சோ இதுதான் அல்டிமேட் வைராகியம். சோ 4th ஸ்டேஜ் இஸ் வஷீகாரம். சோ வஷீகாரம்னா என்னன்னா, என் கண்ணு முன்னால இருக்கு, காஃபி இருக்கு, இல்ல எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும், ஸ்மெல் வருது, இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது உள்ள வடை ஸ்மெல் வந்ததுன்னா கூட என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நான் இருந்தேன்னா தட் இஸ் வஷீகாரம், தட் இஸ் அல்டிமேட் வைராகியம். கண்ணு முன்னால இருந்தாலும் இல்ல என்னோட இந்திரியங்களுக்குள்ள அது வந்தா கூட, வாசனைனாலேயோ இல்ல கண்ணால பாக்கிறதுனாலயோ இல்ல தொடறதுனாலயோ என் கண்ணு முன்னால இருந்தா கூட அது நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன், அது என்ன அடிமைப்படுத்தாது. சோ நான் வந்து ஃப்ரீயா, எனக்கு வேணும்னா அது கண்ட்ரோல் எங்கிட்ட, நான் டிசைட் பண்ணுவேன் எனக்கு வேணுமா, சரி ஓகே எனக்கு இன்னைக்கு வேணாம் அப்படின்னா வேணாம். சோ அது என்ன அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் அல்டிமேட் வைராகியம். அதுக்குதான் வந்து வஷீகாரம்னு பேரு. சோ அந்த பொருட்களுக்கு என்னை ஈர்க்கிற சக்தி கிடையாது அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு ஸ்டேஜ். அது உறுதியான ஸ்டேஜ். என்ன என் பக்கத்துல இருந்தாலும் என்ன அஃபெக்ட் பண்ணாது, யாரு என்ன சொன்னாலும் என்ன அஃபெக்ட் பண்ணாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்களேன், நீங்களாம் வந்துட்டு இருக்கு, இப்ப சில பேர் சொல்லுவா, எதுக்கு இப்ப நீ வந்து இந்த வயசுலயே 2 hours போய் உட்காந்துருக்க, அதுதான் ஆடியோ வருதே கேட்டுக்கலாம், வா நம்ம வெளில போலாம் அப்படி சொல்லும் போது நம்ம முதல்ல வேணா இல்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டபக்குன்னு மனசு தானே மாறிடும். சரி ஒரு நாள்ல என்ன வந்துடுது, நம்ம அங்க போலாமே அப்படின்னு நமக்கு தோணும் கண்டிப்பா. சோ இந்த இது கூட நம்மள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அப்ப நினைச்சு பார்க்கணும். சோ முக்திங்கிறது ஈஸியா கடையில கிடைக்கிற ஜாமான் கிடையாது, திங்ஸ் கிடையாது. சோ நம்ம வந்து நிறைய பிறவி எடுத்து மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ பிறவியிலையாவது நம்ம கடை தேர்ந்துடணும். சோ அதுக்கு அறிவே நமக்கு லேட்டா தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஞானங்களை சொல்றேன். சோ உலக அறிவை நான் சொல்லல, இந்த ஞானம். சோ இது சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு நமக்கு இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நம்ம டிலே பண்ணக்கூடாது கண்டிப்பா. ஏன்னா இன்னும் நம்ம டிலே பண்ணா அடுத்த பிறவி நமக்கு மனுஷ பிறவியான யாரும் நமக்கு எழுதி ஒன்னும் சாஸ்வதமா இங்க கொடுக்கல, பாண்டு கிடையாது. சோ என்ன வேணா பிறவி கிடைக்கலாம். சோ அந்த பிறவியில திருப்பி வந்து மனுஷ பிறவி எப்ப வருதோ நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்ற சான்ஸ் கிடைக்குமா, நமக்கு உள்ள போகுமா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருப்போமா, பிசிக்கலா ஃபிட்டா இருப்போமா, எதுவுமே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பிறவிய நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், நல்லதோர் வேலை செய்தே நலங்கட புழுதியில் எரிவதுண்டோன்னு பாரதியார் சொன்ன மாதிரி அது வேஸ்ட் ஆயிடும், இந்த பிறவியே வேஸ்ட் ஆயிடும். சோ நம்ம இந்த 1 hour தானே, இந்த 2 hours தானே, நமக்கு தான் ஆடியோ இருக்கே அப்படின்னு ஒரு சான்ஸ் நீங்க கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சான்ஸ் நிறைய கொடுத்துட்டோம். இப்ப நம்ம வந்திருக்கிறதே லேட்டு. சோ நம்ம போடுறதே வாரத்துக்கு 2 மணி நேரம் வாரத்துக்கு. ஏன்னா நீங்க இதெல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ரிஷிகேஷ்ல உள்ள ஆசிரமத்துல போய் சின்ன வயசுலயே சேர்ந்துருவா. இந்த நாலேஜ் வரத்துக்கு 15 years ஆகும். ஈஸியாலாம் கொடுக்க மாட்டா. முதல்ல அந்த குருவோட இருக்கணும், அங்க சேவை செய்யணும், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒத்து வரணும், பிசிக்கலா எல்லாம் பார்த்துட்டே இருப்பா குரு. அப்புறம்தான் இந்த மாதிரி ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிப்பா. சோ இட் வில் டேக் 15 years just to get this knowledge. நமக்கு இப்ப அப்படி இல்லை, நம்ம வீட்டுல இருந்தே கேட்டுட்டு இருக்கோம். இப்ப யார் பக்கத்துல எல்லாம் காஃபி இருக்குன்னு எனக்கு தெரியல, காஃபிய பக்கத்துல வச்சுன்னு கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஆயிடுது. அதனால டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம வீடு தேடி வருதேங்கிறதுக்காக கிராண்டடா எடுத்துக்க கூடாது. ஏன்னா விஷயம் அப்படிப்பட்ட விஷயம், இது போய் ஒரு ஆசிரமத்துல இருந்து தங்கி படிக்கக்கூடிய விஷயம். நம்ம ஈஸியா வீடு தேடி வருது அப்படிங்கிறதுனால ஆமா 2 hours தானே
அப்படின்னு எடுத்துக்கூடாது. இல்ல இந்த 2 hours எனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருப்பா, நான் நல்லா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ற அந்த 1 week நான் கொடுக்கறதே இந்த ஒர்க் பண்றதுக்கு தான். ஒர்க் பண்ணாம நான் திருப்பியும் அதே மைண்ட் செட்டோட தான் நான் அடுத்த கிளாஸ்ல வந்து உட்காருவேன். திரும்பி முன்னாடி உள்ள கிளாஸை கேட்டா கூட எனக்கு ரீகனெக்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம ஆல்ரெடி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? பிரபந்தத்துல சொல்றாருல, நான் வந்து ஒரு பிறவியில 100 வயசு அப்படின்னா பாதியும் உறங்கி போகும், பாதி தூக்கத்துல போயிடுறது, மீதி பாதியில வந்து காமம் இது எல்லாத்துலயும் போயிடுறது, பசங்க அதை வளர்க்கறது எல்லாத்துலயும் நம்ம நிறைய டைம் போட்டாச்சு. இந்த நம்மளோட ஆத்ம முன்னேற்றம்ங்கிறதுக்கு வர டைமே ரொம்ப ரொம்ப மினிமம். அதுலயும் வாரத்துக்கு ஒரு நாள் தான், அதுலயும் 2 hours தான், ஃபுல் டே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடணும். ஸோ அதை திங்க் பண்ணின்னு போடுங்க. திஸ் இஸ் கால்டு வஷீகாரம். ஸோ 4 பார்த்துருக்கோம். யதமானம்ங்கிறது உள்ள நோக்கி திரும்புற அந்த ஸ்டேஜ். நான் வந்து ஓகே, இனிமே நான் வந்து இந்த புத்தி வருது இல்ல, நான் விடணும், எல்லாத்துலயும் அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புத்தி வருது. தட் இஸ் கால்ட் யதமானம். அதுக்கப்புறம் நம்ம 2வது என்ன பார்த்தோம்? வேதிரேக்கம். ஸோ வேதிரேக்கம்னா நான் உள்ள வந்துட்டேன், இப்ப எங்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும். என்னோட வாசனைகள் எதை நோக்கி போறது, நான் எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கேன், எதை நோக்கி போறேன், அந்த லிஸ்ட் போடணும். தட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ். 3வது இந்த லிஸ்ட்லயே காஃபின்னா கூட, காஃபி என் கண்ணு முன்னால இல்லைன்னா நான் போட்டு சாப்பிடுவேன், எனக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்ப நான் போட்டே சாப்பிட்டே ஆனோம். அந்த மாதிரி இல்லாம எனக்கு கண்ணு முன்னால இருந்தா சாப்பிட்டுப்பேன், இல்லைன்னா ஓகே அப்படிங்கிறது 3rd ஸ்டேஜ். 4th தான் வஷீகாரம். அதுல எல்லாமே நம்ம இருந்தா கூட அடிமைப்படுத்தாது, இல்லைனாலும் அடிமைப்படுத்தாது. இது எல்லாத்துக்கும் நீங்க கொண்டு வரணும். கொண்டு வர வர வரதான் உங்களோட முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும். இப்ப சாப்பாடே ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேளை நம்ம யூஸ்வலா நம்ம அப்படித்தானே சாப்பிடுறோம். அப்படிதான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் போட்டு ஸோ விடணும். எப்படி நம்ம குறைக்கிறது? அந்த காலத்துல எல்லாம் யோகிகள் என்ன 3 வேளை கரெக்டா சாப்பிட்டு இருந்தா, அப்படின்னா கூட ஒழுங்கா வாழ்ந்து ஆக்சுவலா நோய் நொடி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தா. அப்போ அதை நம்ம எப்படி குறைக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஸ்டெப்பா தான் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு காலை சாப்பாடை எடுத்துட்டு ஒரு கஞ்சி கொண்டு வருது, ஸோ ஒரு மத்தியானம் நைட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா. இதெல்லாம் இயர்ஸ் டுகெதர், 2 daysல ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. ஃபுல்லா நம்ம பாடி சிஸ்டம் இதுக்கு அக்கஸ்டமான பிறம்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லைன்னா அது எங்கேயாவது பிசிக்கல்ல கொண்டு விடும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே, 1 time, அதாவது மத்தியானம் சாப்பிடணும், நைட் ஏதாவது லைட்டா ஃப்ரூட்ஸ் அதோட விட்டுறணும், அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் குறைச்சு 1 time கூட இப்ப என்னால முடியும். 1 time சாப்பாடு நிறைய நாள் 1 timeல இருந்திருக்கேன். இட் நெவர் அஃபெக்ட் மீ. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ அது இருந்தா சாப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசப்ஷன் போவோம், சாப்பிடணும்னா கூட அதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணாது, சாப்பிடலனாலும் என்ன அஃபெக்ட் பண்ணாது. இந்த ஸ்டேஜ் வரணும். தட் இஸ் கால்ட் வஷீகாரம். ஸோ இந்த 4 ஸ்டேஜ் இருக்கு. நம்ம 4வது ஸ்டேஜ்க்கு முயற்சி பண்ணணும். இப்ப நான் கொடுத்திருக்கிறது வந்து உங்களுக்கு 3rd, 2nd. ஸோ அதுல வந்து நம்ம லிஸ்ட் போடுற அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இப்ப இது வரைக்கும் நம்ம வைராகியம் பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் நம்ம வந்து ஷமஹாக்குள்ள போவோம். ஷமஹான்னு எடுத்து சொல்றேன். ஷமாதி ஷட்க சம்பத்திஹி அப்படின்னா ஷம தம, அது ஒரு லிஸ்ட் சொல்றேன் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஷமம். சம கிடையாது, ஷமம். ஏன்னா சமாதின்னு சொல்லிட்டோம்னா சமாதி இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம தியானத்துக்குள்ள போய் சமாதி ஸ்டேஜுக்கு போகலாம் ஒண்ணு, இல்லைன்னா இந்த அரசியல்வாதி எல்லாம் சமாதின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சமாதி, அது அந்த சமாதி இல்லை, இது ஷமாதி. ஸோ ஷமஹானா என்னன்னா மனோ நிகிரஹா அப்படிங்கிற. ஸோ மனச நிகிரகணம் பண்றது. நிகிரகணம்னா என்னன்னா அழிக்கிறதுன்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நிகிரகணம்ங்கிறது அழிக்கிறது கிடையாது, கண்ட்ரோல். ஸோ ஏன்னா மனசை அழிக்க முடியாது நீங்க, ஏன்னா மனசு ஒரு இந்திரியம், அதை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படிங்கும்போது நம்ம எங்கேருந்து அழிக்க முடியும்? இப்போ கண்ணு இருக்குன்னா கண்ணு இருக்கும், ஆனா அந்த உள்ள பாக்குற சக்தி இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் இந்திரியம். அதை நம்ம அழிக்க முடியாது. அது நம்மளோட இயற்கையா அது போகுமே தவிர நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரி காதுனா காது இருக்கும் எல்லாருக்கும், பட் கேட்கிற சக்தி இருக்குல்ல, அதுதான் வந்து சக்ஷு ஸ்ரோதேந்திரியம், இந்திரியம். அந்த இந்திரியத்தை நம்ம அழிக்க முடியாது. அத மாதிரி உள்ள இருக்கிற ஒரு ஆந்தரிந்திரியம் தான் மனசு. அதை நம்ம அழிக்க முடியாது, அதோடதான் வாழ்ந்தானோம். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுதான் நிகிரகணம்னு பேரு. சோ அதை எப்படி பண்ணணும், அதுல என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்க போறோம். சோ இதை ரொம்ப கவனமா கவனிக்கணும் நீங்க. ஏன்னா இந்த மனசு கொடுக்கிற ஒரு அடிச்சாட்டியம் இருக்கே, அதுலதான் நம்ம ரொம்ப பெயின்ஃபுல்லா நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம்.
சோ இதுனா என்னன்னு முதல்ல பார்க்கணும், அப்புறம் தான் நிகிரகணத்துக்கு போகணும். சோ மனசை கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த ஷமஹாங்கிறது. இது ஒரு மனசுங்கிறது என்னன்னு பார்ப்போம். மனசுங்கிறது ஒரு ஆந்தரிந்திரியம், அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஒரு இந்திரியம். சோ இந்த இந்திரியம்க்கு அதாவது அந்தக்கரணம்னு சொல்லுவோம். அந்தக்கரணம்னா என்னன்னா, கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? இப்போ வெளியில கரணங்கள் இருக்கு, நம்ம கை இருக்கு, கால் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. பட் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கரணம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அது மனசு. மனசு, சித்தம் அதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ மனசுன்னு எடுத்துப்போம். சோ மனசு ஒரு அந்தக்கரணம், உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னாலே ஒரு கர்த்தா இருக்கணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 2 வீலர் இருக்கு, வண்டி இருக்கு. அந்த வண்டி நான் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், கோவிலுக்கு போறேன். சோ வண்டி இஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட். நான் தான் கர்த்தா இல்லையா? நான் சொல்றது தான் அது கேட்கணும். நான் எப்படி திருப்புறேனோ அப்படிதான் அது போகணும். அது ஓனா டிசிஷன் எடுக்க கூடாது, எடுக்க விடக்கூடாது இல்லையா? சோ கர்த்தா இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப எப்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அங்க ஒரு கர்த்தா கண்டிப்பா இருந்தாலும். அப்போ இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா யாரு கர்த்தா? யாருக்கு இது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு. சோ அவங்க இண்டிவிஜுவலுக்கு அவளோட மனசு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. சோ கர்த்தா நாம தான். ஓகேவா? சோ இப்போ ஒரு கார் டிரைவர் இருக்காரு வச்சுக்கோங்க, காரை ஓட்டின்னு போற. அந்த கார் தனியா அதுவே கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னா அனர்த்தம். அப்படி போக கூடாது. சோ டிரைவர் தான் அதை கர்த்தா கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருந்தாதான் ஒழுங்கா டெஸ்டினேஷனுக்கு போக முடியும் இல்லையா? இப்போ அப்போ கார் டாமினேட் பண்ணக்கூடாது. டாமினேட் பண்றது யாரா இருக்கணும்? கர்த்தாவா இருக்கணும். அதே மாதிரி நம்ம மனசு நம்மள டாமினேட் பண்ணக்கூடாது. அப்போ நான் டாமினேட் பண்ணி அதை இன்ஸ்ட்ருமெண்டா வைக்கிறது தான் இந்த மனோ நிகிரகா. ஏன்னா இவ்வளவு நாள் நமக்குதான் மனசுதான் டாமினேட் பண்ணி நம்மள அந்த பாடுபடுத்தின்னு இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த நாலேஜ் இல்லை. சோ மனசு டாமினேட் பண்ணி நம்மள கண்ட்ரோல்ல வச்சுருக்கு. சோ இனிமே நம்ம இந்த நாலேஜ் அப்புறம் மனசை நம்ம அண்டர் கண்ட்ரோல் வைக்கணும். நமக்கு கீழே தான் அது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இந்த இதுல நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம அதை கொண்டு வருது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு கேர்டேக்கர் இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு, ஒரு வயசானவர் இருக்காரு, ஒரு ஸ்ட்ரோக் வந்துருக்கு. அப்போ பசங்கள்லாம் ஃபாரின்ல இருக்குன்னா என்ன பண்ணுவா? ஒரு கேர்டேக்கரை பைசா கொடுத்து பார்த்துக்க சொல்லிடுவா. சோ அந்த கேர்டேக்கர் அவரை பார்த்துட்டு இருப்பார். சோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எல்லாம் என்ன ஆகும்? சோ பிகினிங்ல எல்லாம் அவர் ரொம்ப நல்லா நடந்துப்பார். அவர் அப்பப்போ போய் கவனிச்சுக்கிறது, மாத்திரை வேணா மாத்திரை எடுத்து கொடுக்கறது, அப்படி கூட்ட உடனே போய் நிக்கிறது, இதெல்லாம் இந்த கேர்டேக்கர் பண்ணுவார். ஆனா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் ஆக ஆக அவருக்கு தெரிஞ்சு போயிடும் நாம தான் இங்க ராஜான்னு. சோ அதனால ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுத்துடுவார். சோ யாரு வீட்டுக்கு வந்தாலும் இவரை கேட்காம ஒண்ணும் பண்ண முடியாது. அவரே அந்த பேஷண்டே கூட்டா கூட, கர்த்தாவே கூட்டா கூட இவர் இருங்க நான் அந்த டிவி சீரியல் முடிச்சுட்டு வரேன், ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அவரால இல்லையா? சோ விடவும் முடியாது அவரால. சரி இவர் வேண்டவே வேண்டாம், நாளையில இருந்து வேலைக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் சாப்பாடு கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இவரை விட்டா வேற ஆள் கிடைக்குமான்னு தெரியாது, நல்ல ஆளா இருக்குமா தெரியாது. சோ அதனால என்ன பண்றோம்? அட்ஜஸ்ட். ஏன்னா அது மூலமா அந்த கேர்டேக்கர் அந்த பையன் மூலமா அவருக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. ஏன்னா ஒரு சாப்பாடோ இதுவோ கொடுத்து பாத்துக்கிறாருல. சோ அந்த சுகத்துக்காக அவர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், விட முடியாது அதுக்காக. சோ இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். நம்ம மனசும் நம்ம அவர் எப்படி இந்த நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளும் இந்த மனசு அடிக்கிற அழிச்சாட்டியதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அதனாலதான் நமக்கு பெயின் ஜாஸ்தி. ஏன்னா நாம கர்த்தாவா இல்ல, நம்ம அது கர்த்தாவா ஆயிடுச்சு, நம்ம கரணமா ஆயிட்டோம், அது நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது பெயின் ரொம்ப ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, பார்க்கலன்னா பெயின் கிடையாது, பார்க்கும்போது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு மனசு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம என்ன பண்றோம்? ஒரு மனசு துக்கப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே சொல்லுவோம், சார் மனசு ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுது, அவ சொன்னது மனசு ரொம்ப துக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவோம். என்னோட மனசு ரொம்ப துக்கப்படுறது. என்னோட மனசு துக்கப்படுறதுங்கும் போதே நானும் துக்கப்படுறேன். அப்போ எனக்கு அது வேற இது வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியல. அந்த மனசுதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றது என்ன சொல்றேன்? என்னோட மனசு துக்கப்படுறது. அப்ப என்னோட அப்படின்னு வந்துட்டாலே அது நான் கிடையாது. நீங்க கொஞ்சம் உள்ள இதை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண் இருக்கு, இந்த பெண் என்னோடது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த பெண்ணு நானா?
நான் இல்லை, அது என்னோடது, அது சம்பந்தப்பட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போன் இருக்கு, இந்த போன் வந்து யாரோடதுன்னு யாராவது கேட்டா இது என்னோடது அப்படின்னு சொல்வேன். அப்போ போன் நானா? இல்ல. அப்போ மனசு வந்து நான் வந்து சொல்றேன், சம்டைம்ஸ் நான் வந்து என்னோட மனசு துக்கப்பட்டது. அப்ப நான் ஏன் துக்கப்படணும்? ஏன்னா நம்ம வந்து இதை நம்மள புரிஞ்சுக்கவே முடியாது. அதே எப்படி மனசு கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்படத்தானே செய்வேன். ஏன்னா மனசுதான் நான் அப்படிதான் நான் இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருக்கேன், அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்ப மனசு கஷ்டப்படும் போது நானும் கஷ்டப்படுறேன். சோ அதுதான் நான். இல்ல சம்டைம்ஸ் இப்படி சொல்லுவோம், அவ சொன்னது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அல்லது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு. அங்கேயும் நம்ம மனசுதான் மீன் பண்றோம். ஆனா நானும் மனசும் ஒன்னா நம்ம சேர்த்து பாக்குறோம். நான் கஷ்டப்படுறேன், நான் துக்கப்படுறேன், நான் சுகப்படுறேன். அந்த மியூசிக் கேட்டு எனக்கு ரொம்ப சுகமா இருந்ததுன்னா எங்க அது மனசு. ஆனா நான் என்ன சொல்லிடுறேன், சம்டைம்ஸ் நான் தான் மனசுன்னு மனசோடையும் பேசிக்கிறேன், சம்டைம்ஸ் நான் தனியா என்னோட மனசுன்னு சொல்றேன். ஆனா அப்பவும் நான் ஒன்னாதான் பாக்குறேன். ஏன்னா மனசு கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்படுறேனே, தனியா வச்சு எனக்கு பார்க்க முடியலையே இல்லையா? சோ அப்போ நம்ம எல்லாமே என்னோட புக்கு, என்னோட இது அப்படின்னு சொல்லும் போதே அது நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இன்னும் வராததுனால நம்ம என்ன பண்றோம், சரி இந்த மனசு தான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு மனசு என்னென்ன அண்டர்கோ பண்றதோ அதை நம்மளும் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இப்ப எல்லார்கிட்டையும் ஒரு கொஸ்டின், மனசுனா என்ன? என்னென்ன யார் யாருக்கு எப்படி தோன்றதோ அப்படி சொல்லுங்க. சரி, நான் வந்து கரெக்டா சொல்லிடணும் அப்படிலாம் இல்ல, சும்மா உங்களுக்கு என்ன தோணுறதோ நீங்க சொல்லலாம். மனசுனா உங்களோட வியூல மனசுனா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஐக்கியப்படுத்தின்றது தான். நம்ம நிறைய இடத்துல மனசுன்னா நான் தான் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த மனசு தனியாவே நான் நினைச்சிருந்தா தோணல. சரி, இல்ல நான் மனசுனா நீங்க என்ன நினைக்கிறேன்னு தான் கேக்குறேன். இப்போ கான்சியஸ்னஸ் என்ன நம்ம நினைக்கிறோங்கிற நம்ம என்ன சொல்றேன் கிளியரா சொல்ல தெரியல. வாட் வி வியூ, எப்படி நம்ம வந்து எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மனசுங்கிறது வந்து வி திங்க் டூ மச் ஆஃப் இட். அதுதான் நம்ம அது என்ன சொல்றதோ அதுதான் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி தோ வி நோ வி ஷுட் கண்ட்ரோல் இட், நம்ம அது பண்றது இல்லை. அந்த மனசுங்கிறது வந்து நமக்கு பட்டுன்னு என்ன நினைக்கிறோமோ நம்ம மனசுல நம்ம நினைக்கிறோமோ அது செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு மனசு. டக்குன்னு நமக்கு ஆன் த ஸ்பாட் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதை நம்ம பண்றதுதான் மனசுன்னு எனக்கு தோன்றது. ஓகே, மனசுன்னா கைண்ட் ஆஃப் ஃபீலிங், நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கறது, ஹாப்பினஸ், ஒரு சேட்னஸ், அதை கொடுக்கறது, அது நம்ம திங்க் பண்ணும்போது அதை கொடுக்கறது, அதான் மனசு. ஓகே, நமக்கு ஹாப்பினஸ்யோ இதையோ கொடுக்கறது மனசு. எனிதிங். அதான். ஓகே, மைண்ட் இஸ் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். எண்ண ஓட்டங்கள் போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். பார்க்கும், காது கேட்கும், ஆனால் அதன் போக்கில் போகாமல் நம் மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்கூட்டர், கார் ஓட்டும் பொழுது அதை நம் கண்ட்ரோலில் வைத்து ஓட்டுகிறோம். நாம் நம் மனதை அடிமையாக்கி கொள்ள வேண்டும். அதன் போக்கில் சென்றால் நாம் துக்க மனநிலையில் சென்று விடுவோம். அது வந்து நீங்க சொல்றது என்ன சொல்றது, ரிசல்ட் இப்படி இருக்கணும், அதுல அதை நோக்கி நம்ம போயிடக்கூடாதுங்கிறது. நான் கேட்கறது மனசுனா உங்க வியூ படி என்ன, மனசுனா என்ன? நம்ம எண்ணங்களோட வெளிப்பாடு மனசு. எண்ணங்களோட வெளிப்பாடு. சரி, அந்த மாதிரி கேக்குறேன். நம்ம இப்படி இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்க கூடாது. அது நம்ம இன்னும் வரவே இல்லை கண்ட்ரோலுக்கு. இப்பதான் நம்ம மனசுனா என்னன்னு பாக்குறோம். சோ அந்த மாதிரி என்ன நினைக்கிறேன், நாட் பிசிக்கல், இது மை எமோஷன்ஸ் கண்ட்ரோல் மீ. நான் உள்ள என்ன நினைக்கிறேன், மை ஹார்ட், மை பிரெயின், ரேஷனல் பிரெயின் நினைக்கிறது. பட் இஸ் நாட் பிசிக்கல், அபார்ட் ஃப்ரம் வாட் ஐ கேனாட் இது கண்ட்ரோல் பண்ணுது. அதான் மை மனசு, அது மை ஃபீலிங். நேச்சர் ஆஃப் தாட்ஸ் சொல்லலாமா மேம்? சொல்லலாமான்னு என்கிட்ட கேட்கணும், நீங்க சொல்லுங்க அப்புறம். ஓகேவா வரணி, that's what I feel. My emotions and my rational thoughts வந்து which is apart from my physical self, which I cannot see, நான் define பண்ண முடியாது. But that's something that is behind me all the time, saying yes, no, yes, no, yes, no, that I feel is my mind. ஓகே, மனசுனா எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மனசுனா ஒரு ஆர்கன் மாதிரி, மூளை தான் மனசு. மனசுங்கிறது ஒரு கை கால் மாதிரி ஒரு ஆர்கன். ஓகே, இட்ஸ் ஆர்கன். நம்மளோட திங்கிங் தான் மனசு. திங்கிங் மனசு. இப்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னேன் இல்லையா,
உணர்வு, அது எமோஷன்ஸ் நடக்கிற இடம், எமோஷன்ஸ், ஹார்ட், இப்படி நிறைய, அது உங்களோட வியூ. இப்ப நம்ம இன்னொரு வியூல பார்க்கலாம். மனசுனா என்னன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு 5 minutes எல்லாரும் கண்ணு மூடிக்கோங்க. உங்களுக்கு என்ன அதுக்காக நான் தியானம் பண்ண சொல்லலை, போய் அதை கண்ட்ரோல் பண்ணி இல்லை இது கேட்பாளே இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருதோ அது வரட்டும், ஜஸ்ட் கோ வித் த தாட்ஸ். அது வந்து ஒரு 5 minutes நான் டைம் பார்த்துக்கிறேன். கண்ணு மூடிக்கோங்க எல்லாரும். 5 minutes ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ, வித் அந்த என்ன ஃப்ளோல போறதோ நீங்களும் போங்க, நோ ப்ராப்ளம். 1 minute ஆயிருக்கு, இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் தாட்ஸ் வந்தது அவ மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து அந்த மனசை பத்தி கேட்டல, அது வந்தது. அதாவது மனசுல வந்து எண்ணங்கள் தான் இருக்கு. ஆனா அந்த எண்ணம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒருத்தாளை நினைக்கும் போது அவளது நமக்கு உள்ள தோன்றது, அவ ஏதாவது சொல்லிட்டா நம்ம அவ மேல தப்பா நினைக்கிறோம். ஆனா அவ பண்ணது நல்லதும் நமக்கு நினைக்கிறோம். ஆனா நமக்கு அவ சொன்னதுனால நம்ம அவளை வந்து நம்ம தப்பா நினைக்கிறோம். அந்த மாதிரி எண்ணம் வேற, நம்ம மனசு வேற அப்படின்னு நினைக்கிறேன். மனசு நல்லது சொல்லும், கெட்டதும் சொல்லும். ஆனா அதை நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. பட் ஆனா அதுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நாம தான் அதை சரியா. சோ இந்த தாட் உங்களுக்கு வந்தது, கிரேட். கரெக்ட்டா? ஆமா ஆமா மேடம். சரி, ஓகே. பகினி இனிஷியலா வந்து அப்சல்யூட் நிசப்தமா இருந்துச்சு. ஒன்லி இந்த பேர்டு இதெல்லாம் கேட்டுச்சு. அண்ட் ஃபைனலி கிளாஸ் டுவர்ட்ஸ் போயிட்டு எனக்கு 3 தான் இப்போ கன்ஃபியூஷன். நானு, என் மனசு, மை பிசிக்கல் பாடி சொன்னீங்களா. இப்போ எது பொண்ணா? when you say மனசு, is it me, மீனா சித்ராவா, இல்ல அதுல ஓடிட்டு இருக்கு? அதுக்கு அந்த டிஸ்கஷன் ஏன் பண்ணி சொன்னீங்க இல்லையா, இந்த 5 minutes எனக்கு அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. இது ஓடி I got involved in the class now. So now I was trying to differentiate. என் மனசு வேறையா, நான் வேறையா, என் பாடி வேறையா? அப்ப மேம் என்கிட்ட பேசும்போது she talking to my body or she talking to me or she talking to my மனசு? எனக்கு அது ஒரு பயங்கர மண்டபடி பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரியலி கன்ஃபியூஸ். வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்தது ஒரு பேர்ட்ஸோட சவுண்ட். ஆமா, நிசப்தமா இருக்கு இனிஷியலி. அதுக்கப்புறம் சத்தம் பக்கம் வரி, இங்க டிராஃபிக்கே கிடையாது வீட்டுல பக்கத்துல. ஸோ பேர்ட்ஸ் ஷேப்பிங் எல்லாம் கேட்டுச்சு. அப்புறம் கிளாஸ் பக்கமா வந்துச்சு. வந்ததும் தொடங்கிடுச்சு, மண்டை காஞ்சிடுச்சு, அப்படியே சுத்தமா காஞ்சிடுச்சு. சோ இங்க வந்தப்புறம் எதை மனசுன்னு சொல்றா தெரியலையே, நான்கிறத சொல்றாளா மனசு? ஆமா, மூணு ஆஸ்பெக்ட் நிக்குது. நான் என் மனசா, என் பாடியா, யாரு நான்? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, நான் யார்கிட்ட பேசிட்டு? சரி, ஓகே. வெளி சவுண்டு கேட்டது பண்ணி, அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வாக்கிங் போக முடியுமா கிளாஸ் முடிஞ்சோடனே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னைக்கு டின்னர் என்ன செய்யறது, அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து குவைட்டா இருக்கும்போது வந்தது. அப்ப நான் ஒருத்தர்கிட்ட நாளைக்கு பேசணும்னா எந்த விதமா எப்படி பேசணும், அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு. நாளைக்கு வெளியே போக முடியுமா, அந்த மாதிரி திங்கிங் ஒவ்வொன்னா வந்துட்டு இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் என்ன வந்தது உங்களுக்கு? ஒரு பறவைகள் வெளி சவுண்ட், வெளியில குழந்தைங்க விளையாடுற சவுண்டு, வெளி சவுண்ட் வந்தது ஃபர்ஸ்ட். குழந்தைங்க பேசுறது. அப்புறம் வந்து இப்ப இந்த கிளாஸ் முடிச்ச உடனே நம்மளால வாக்கிங் போறதுக்கு டைம் இருக்குமா, இருக்காதா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்ன நைட்டு டின்னருக்கு பண்ணணும், இது இருக்கு, அந்த மாதிரி ஒரு திங்கிங். இதை விட்டு வெளியே வந்தோடனே அப்புறம் நாளைக்கு நான் ஒருத்தருக்கு போன் பண்ணணும், அவர்கிட்ட நான் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங். நாளைக்கு திருப்பியும் வேற வேலை இருக்கே, நாளைக்கும் வேலை வாக்கிங் போக முடியுமா முடியாதா, அந்த மாதிரி. சரி, வெரி குட். இதுதான் ஒரு செகண்ட் அப்படி ஸ்டில்லா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், நீங்க உங்களால எப்படி இருக்க முடியுதுன்ட்டு அப்படி திங்க் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நமக்கு பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, அந்த எல்லாருக்குமே தாட்ஸ் வந்திருக்கு இல்லையா? இப்ப தாட்ஸ், எண்ணங்கள், அந்த எண்ணங்களோட ஓட்டம் அதுதான். இப்போ தாட்ஸ், இப்போ அந்த பகினி சொன்னா இல்லையா, எனக்கு ஃபர்ஸ்ட் நிசப்தமா இருந்தது, பறவைகள், அதாவது வெளியில அந்த குழந்தைகளோட சவுண்டு கேட்டது அப்படின்னு சொன்ன, அது ஒரு தாட்டு. ஓகேவா? அடுத்து என்ன தாட் வந்திருக்கு? சம்பந்தமே இல்லாம இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் வாக்கிங் போக முடியுமா முடியாதா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்த பறவை சவுண்டு, குழந்தைகளோட சவுண்டுக்கும் இந்த தாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு தாட் இருக்கு, நைட் என்ன டின்னர் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ அதுவும் சம்பந்தமே இல்லாம ஒரு தாட்டு இல்லையா? சோ அதுக்கப்புறம் ஒரு தாட் வந்திருக்கு, நாளைக்கு நம்ம வந்து வாக்கிங் போவோமா முடியாதா, இல்ல ஒருத்தட்ட போன் பேசணுமே. இது எல்லாமே தனி 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 தாட்ஸ், எதுக்குமே கனெக்ஷன் கிடையாது. சோ இதுக்கு பேரு தாட்ஸ்னு பேரு. ஓகேவா? இந்த தாட்ஸே
சம்டைம்ஸ் திங்கிங்கா மாறும். இப்போ இந்த சித்ராபாயினி சொன்ன பத்தியா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பறவைகளோட சவுண்டு கேட்டதுன்னு சொன்னா அது ஒரு தாட்டு. சம்பந்தமே இல்லாம கிளாஸ் அடுத்த தாட், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ கிளாஸை பத்தி தாட் வந்தது, இவா இதை சொல்றா, ஒருவேளை இது சொல்றாளோ, நான் யாரு, மனசு நான் என்ன, அப்ப புத்தி இதுவோ, இதுதான் கண்டினியூஸா வருது பாருங்க, தொடர்ந்து வருது. இதுக்கும் அந்த பகினி சொல்ற கிளாஸ்க்கு வந்தா, ஸோ கிளாஸ்ல இருந்து என்ன சொல்ல போறா, இல்ல இது மனசுங்கிறது என்னது, புத்தியா இல்ல இதுவா, இதெல்லாம் கனெக்டட் தாட்ஸ் இல்லையா? ஒரே தாட், ஒரே இண்டிவிஜுவல் தாட்ஸ் கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. இது பேரு திங்கிங்னு பேரு. சோ தாட் வேற, திங்கிங் வேற. தாட்னா என்னன்னா, ஒரு தாட் வரும், அப்படியே அது விழுந்துரும், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு தாட் வரும், அது விழுந்துரும். சில தாட்ஸ் என்ன ஆகும்னா, தாட் வரும், அது கொஞ்ச நேரம் டிராவல் ஆகும், திங்கிங்கா மாறும், மாறிட்டு கீழே விடும். சோ தாட்ஸ் திங்கிங், அதை வந்து எண்ணங்கள் இல்ல இன்னொன்னு என்ன சொல்லுவோம், சிந்தனைகள் தமிழ்ல. சோ எண்ணங்களா இருக்கலாம், இல்ல அந்த எண்ணங்களே கொஞ்சம் சிந்தனைகளா மாறலாம். இந்த மாதிரி தொடர்ந்து எண்ணங்கள் வந்து போறது, சிந்தனைகளா மாறுறது, இதுக்கு முடிவே கிடையாது. அப்போ முடிவில்லாத ஒரு எண்ண ஓட்டம்ங்கிறது தான் மனசு. நீங்க இதை தியானம் பண்ணும்போது நல்லா பார்க்க முடியும். அது ஒரு இடத்துல நம்மளை இருக்கவே விடாது, இப்படியே எங்கேயோ கூட்டின்னு போகும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், அங்கேருந்து அடுத்து இவா கிட்ட என்ன பேசணும், இது சொன்னா இது சொல்லணும், இப்படி போகும். இல்ல ஒரு குக்கிங்னா இன்னும் குக்கிங் பண்ணுமே, இது பிடிக்குமா, இன்னும் காய் தத்தணுமே, இதை வாங்கணுமே, இப்படி அது தொடர்ச்சியா போகும் ஒரு தாட். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாட் விழுந்துரும், அடுத்து வேற தாட் வரும், அது கொஞ்ச நேரம் போகும். இந்த மாதிரி முடிவில்லாம ஒரு முடிவுக்கு வராத எண்ண ஓட்டங்கள் கொண்டதுதான் இந்த மனசு. இது இன்னொரு வியூ, நீங்க சொன்னது ஒரு வியூ, நம்ம இப்ப பாக்குறது வேற வியூ. சோ தாட்ஸ் அண்ட் திங்கிங், இந்த ரெண்டும் இருக்கக்கூடியதுதான் மனசு. இப்போ இருக்கு பார்த்தீங்களா, இப்போ T1ங்கிறது ஒரு தாட். ஸோ இந்த தாட் வருது, விழுந்துரும், சின்னதா இருக்கும், அந்த ஒரு தாட் மட்டும் வரும், விழுந்துரும். சில தாட்ஸ் என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் டிராவல் ஆகும், திரும்ப விழுந்துரும், திருப்பி இன்னொன்னு வேற தாட்ஸ் வரலாம். அந்த தாட்ஸ் இன்னும் நமக்கு நல்லாவே, சில இது நமக்கு அவேர்னஸ் லெவல்ல தான் இருக்கும், சில இது வந்து நம்மளோட கான்சியஸ் லெவலுக்கே வந்து புத்தியக்கே வரும். என்ன பண்ணலாம், சரி இன்னைக்கு இதை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு போயிடும். அதுதான் வந்து இந்த லைன் காட்டுறது பத்திலாம் இது. ஸோ இது வந்து இதுவும் வந்து விழுந்துடலாம். சில இது இன்னும் ஆன்கோயிங்கா இருக்கும், நம்மளே கம்பல்சரி ஐயோ டைம் ஆயிடுதுன்னு வருவோம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு போகும். ஸோ திஸ் இஸ் கால்டு மனசு. ஸோ வாசனை, சித்தம், இதெல்லாம் வந்து நமக்கு சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடியது. வாசனை சித்தத்தை பத்தி இன்னும் நம்ம டீடைலா பார்ப்போம். ஸோ இந்த சப்கான்சியஸ்ல இருந்து தான் இந்த எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்கள் தோன்றி விழருது, வரும் விழும், வரும் விழும். இந்த இடம் தான் மனசு, மைண்ட். கான்சியஸ் லெவல்ல இருக்கும். இது வந்து இந்த நமக்கு தெரியும் எண்ணங்கள் வருது, நம்மளால பார்க்க முடியறது இல்லை. ஸோ கான்சியஸ்ல இருக்கு. ஸோ இந்த கான்சியஸ்ல இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் சம்டைம்ஸ் வந்து புத்திக்கும் வரும். ஸோ புத்தி வேற, மனசு வேற. ஸோ மனசுனா என்னன்னா, தொடர் எண்ண ஓட்டங்களை கொண்டது மனசு. சரியா? இப்போ புத்தினா என்னன்னா, மனசு வந்து இதுவா அதுவா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, முடிவுக்கே வராது, அதுதான் மனசு. ஆனா புத்திங்கிறது என்னன்னா, அதுல இருந்து ஒண்ணு டிசைட் பண்ணும், சரி இதை பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு தோணும். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், லெஃப்ட் ரைட் இருக்குன்னா, லெஃப்ட்டுக்கு போகணுமா ரைட்டுக்கு போகணுமா, இப்படி குழம்பு மத்தியில, தட்ஸ் கால் மனசு. சரி நம்ம லெஃப்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல போறோம் மத்தியில, டிசிஷன், தட் இஸ் கால் புத்தி. So that is a minute difference between மனசு and புத்தி. So புத்தி தான் டிசைட் பண்ணும். மேபி அது ராங்கா இருக்கலாம், அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட மெச்சூரிட்டி லெவல், அதை பொறுத்தது, நாலேஜ் அதெல்லாம் பொறுத்தது. பட் அது தப்போ ரைட்டோ ஒரு டிசைட் பண்றோம்ல, தட் இஸ் கால் புத்தி. ஸோ தொடர் எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடியது மனசு. அந்த எண்ண ஓட்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா அந்த பாயிண்ட், அதுதான் புத்தி. ஸோ இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஆங்கிள் மனசை பத்தி பாக்குறதுக்கு. இன்னொரு டைப்ல பார்க்கலாம் மனசை. நம்ம என்னெல்லாம் மனசுன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து எண்ணங்கள், சிந்தனை. இந்த சிந்தனைங்கிறது நேர்மறை எண்ணங்களா இருக்கலாம், எதிர்மறையா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை, அது என்னவா வேணா இருக்கலாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் அவர் மெச்சூரிட்டி. பட் எண்ணங்கள், சிந்தனை, எண்ணங்கள்ங்கிறது ஒரு தாட், ஒரு பர்டிகுலர் தாட்.
சிந்தனைங்கிறது அது தொடர்ந்து வரக்கூடியது திங்கிங். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மனசுன்னு சொல்றோம். அந்த மனசுல அது இந்த நடக்கிற இந்த போராட்டம் வந்து ஒரு முடிவில்லாம போகும். இதுவா அதுவா இதுவா அதுவா ஒரு முடிவுக்கே வராது. தட் இஸ் கால்டு மனசு. இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இத பாருங்க, இதுல வந்து வாசனை சம்ஸ்காரங்கள் இதையும் நம்ம மனசுன்னு தான் சொல்றோம். பட் செப்பரேட் பாக்ஸ் இருக்கு உள்ள. வாசனை வேற, சம்ஸ்காரங்கள் வேற, மனசு வேற, புத்தி வேற, சித்தம் வேற, எல்லாம் வேற. ஆனா நமக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சரீரம் இருக்கு, டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடம்பு வலிக்கிறதுன்னு மொத்தமா சொல்லிடுவோம். ஆனா டாக்டருக்கு தான் தெரியும் அந்த என்ன பார்ட்ல வலி, ஸ்மால் இன்டெஸ்டைனா இல்ல லார்ஜ் இன்டெஸ்டைனா இல்ல ஹார்ட்லயா, என்ன உள்ள பிச்சு தனித்தனி டிபார்ட்மெண்ட் அவளுக்கு தானே தெரியும், அனட்டாமி படிச்சவாளுக்கு. அத மாதிரி நம்ம ரிஷிகளுக்கு மனசுன்னு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுறோம். நம்ம வாசனையும் நமக்கு மனசாதான் தெரியறது, சம்ஸ்காரங்களும் மனசுதான், எல்லாத்தையும் மனசுன்னு சொல்றோம். ஆனா ரிஷிகள் எல்லாத்தையும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல போடுறா. திஸ் இஸ் கால்ட் வாசனை, திஸ் இஸ் சம்ஸ்காரம், திஸ் இஸ் புத்தி, திஸ் இஸ் சித்தம், இது அகங்காரம், இப்படி உள்ள நிறைய பாக்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அதை எப்படி செப்பரேட் பண்ணி நம்ம புரிஞ்சிருந்தாதான் மனசுனா என்ன, அங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது அடுத்தது. சோ இப்ப வாசனை சம்ஸ்காரங்கள்னு இருக்கு பாருங்க, இதுவும் நம்ம சேர்த்து மனசுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த வாசனைங்கிறது என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், வாசனையோட டைப்ஸ் எல்லாம் கூட பார்த்திருக்கோம். அப்ப நம்ம இந்த பிறவியாக இருக்கலாம், இல்ல போன முன்ஜென்மங்களா இருக்கலாம். எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு 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 ஆழமான ஒரு ஆசைகள் வரும்போது அது வாசனையா போய் உள்ள உட்கார்ந்துரும். தட் இஸ் சப்கான்சியஸ் லெவல்ல போய் இருக்கும் வாசனை. இப்ப என்னோட வாசனை என்ன அப்படின்னு நான் திடீர்னு பார்த்தேன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வாசனைகள் சப்கான்சியஸ்ல இருக்கும், நமக்கு தெரியாது வெளியில. அது எப்போ அது மனசுக்கு எண்ணங்களா வருதோ அப்பதான் நான் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும், ஓ இதெல்லாம் என் வாசனை அப்படின்னு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்ணை மூடின்னு இருக்கும் பொழுது என்னோட வாசனை வேற எங்கேயோ அப்படியே அந்த தாட்ஸ் போறது பத்தியில அதை நம்ம ட்ராக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட வாசனை என்னன்ட்டு. அப்ப நம்ம ஆக்சுவலா லைஃப்ல, அதாவது கண்ணை மூடாம நம்ம உலக வாழ்க்கையில இருக்கும் போதும் என்னோட மனசு எதை நோக்கி போறதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணோம். இவ்வளவு நாள் நம்ம அதை பண்ணது கிடையாது. இப்ப இந்த நாலேஜ் வரும்போதுதான் நம்ம ஓ இதை நோக்கி போறதா, அப்ப இது வாசனை. அதான் நம்ம வைராகியத்துல நம்ம நோட் பண்ண சொல்றேன். சோ அப்ப நம்ம வாசனை என்னன்னு கண்டுபிடிச்சு அங்க ஒர்க் பண்ணணும். ஏன்னா வாசனைகள் இருக்கும்போது கண்டிப்பா அது பிறவியை கொடுக்கும். அப்ப வாசனைகளை எடுக்கணும். அப்ப வாசனைகள்னா என்னன்னா சப்கான்சியஸா போய் ஸ்டோர் ஆகக்கூடியது. அது இந்த பிறவியிலையும் நடக்கலாம், இல்ல முன்ஜென்மங்கள்ல உள்ளேயே பதிவாகவும் இருக்கலாம். பதிவுகள். சம்ஸ்காரங்கள்னா என்னன்னா அதுவும் கிட்டத்தட்ட பதிவுகள் தான். ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்றது, ஒரு ஐஸ்கிரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐஸ்கிரீமை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு தாட் வருது, ஒரு லேசா நான் டேஸ்ட் பண்ணும்போதே அது எனக்கு பிடிக்கிற வஸ்துன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுது. சோ அது என்ன ஆகுது, எனக்கு பிடிக்கிறது அப்படிங்கும் போதே அது ஒரு சம்ஸ்காரமா உள்ள போய் உட்காந்துரும். தட் இஸ் கால் சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் நான் அதையே நினைச்சு ஐயோ வாங்கணும், எப்பா இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி அதை இன்னொரு தடவை சாப்பிடணும் அப்படின்னு நான் அதையே நினைச்சு பண்ணும்போது அது சங்கல்பமா மாறுறது. அந்த சங்கல்பத்தையே நான் வந்து இன்னும் ஆழமா, ஐயோ ஐஸ்கிரீம் இல்லாம என்னால முடியவே முடியாது அப்படிங்கும்போது அது வந்து ஃபுல்லா வாசனையா போய் உட்காந்துரும். சோ வாசனைங்கிறது வெரி ஸ்ட்ராங், சம்ஸ்காரம்ங்கிறது ஃப்ரெஷ். அப்போ சம்ஸ்காரமா ஒண்ணு போகும்போது அதை நம்ம ஈஸியா மாத்திர முடியும், இன்னொரு சம்ஸ்காரத்தை போட்டு அதை எடுத்துட முடியும். ஆனா வாசனையும் எடுக்கலாம், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது எண்ணங்களா, ஏன்னா சப்கான்சியஸ்ல போய் இருக்கிறதுனால அது எண்ணங்களா எப்போ வெளியில வருதோ அப்பதான் நம்ம அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். சம்ஸ்காரங்கள்ங்கிறது என்னன்னா இப்பவே நான் ஒரு சாரி, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதே அங்க ஒரு ஜுவல்ல பாக்குறேன், இல்ல ஒரு சாரியை பாக்குற போது இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, தட் இஸ் கால் சம்ஸ்காரம். ஆனா அந்த சம்ஸ்காரத்தை ஈஸியா நம்ம இன்னொரு சம்ஸ்காரத்தை போட்டு எடுத்துட முடியும், அல்லது நமக்கு உள்ள இந்த அறிவை வச்சு ஈஸியா எடுத்துட முடியும். சே ஐயோ இது வாசனையா போய் காணப்படுறது அப்படிலாம் இல்லப்பா, கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா ஓகே, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து அந்த மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா அந்த சம்ஸ்காரத்தை ஈஸியா எடுக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சகதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு இருக்கா. அந்த சிமெண்ட் ரோடு போடும்போது நம்ம பார்க்கலாம், நம்ம போய் ஒரு காலை வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மளோட அந்த காலோட அந்த பதிவு வந்து பதிஞ்சு போயிடும். ஆனா அப்பதான் போட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்க திருப்பி அங்க அதை ஈஸியா சரி பண்ணிட முடியும். தட் இஸ் கால் சம்ஸ்காரம்.
இப்ப அது நான் வச்ச காலு அங்க யாருமே இல்ல, அப்படியே காஞ்சு போச்சுன்னு வைங்கோ, அப்ப அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தட் இஸ் கால் வாசனா. சோ டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரே விஷயம்தான். மேலாப்புல உட்கார்ந்து இருக்கும் போதே நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணி வேற சம்ஸ்காரத்தை வச்சு எடுத்துட முடியும். அது தட்ஸ் கால் சம்ஸ்காரம். உள்ள போய் உட்காரல இன்னும். ஆனா வாசனாங்கிறது என்னன்னா ஃபுல்லா உள்ள போய் உட்கார்ந்துரும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது தாட்டா வரும்போது நம்ம அதை வாட்ச் பண்ணணும், அதை நோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். இதெல்லாம் வந்து வாசனா. அப்படி நம்ம விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அது போய் நல்லா ஸ்டோர் ஆயிடும். அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் கால்டு சித்தம். சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். அந்த சித்தத்துல ஸ்டோர் ஆனது எல்லாம் அடுத்த பிறவிக்கு அது வாசனையா திருப்பி வரும். அந்த வாசனா தான் மனசுல எண்ணங்களை கொடுக்கும். அதை நோக்கிதான் நம்ம புத்தியும் போகும், இந்திரியங்களும் போகும். அந்த இந்திரியங்கள்னால திருப்பி சம்ஸ்காரம் வரும், திருப்பி அது வாசனையா மாறும், திருப்பி அது இந்த பிறவியில கிடைக்கலன்னா அடுத்த இதுதான் இந்த சைக்கிள்ல கொண்டு விட்டுரும். சோ இது ஒரு டைப். இன்னொரு இது இருக்கு பாருங்க. இது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இதுல மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இது எல்லாம் நாலும் சேர்ந்துதான் அந்த கரணம்னு சொல்றோம். இதையும் நம்ம மனசுன்னு தான் சொல்லிக்கிறோம். ஏன்னா நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. எல்லாமே மனசோட சேர்ந்ததுதான். இப்போ என்னோட ஹார்ட் வந்து என்னோட சரீரமான்னு கேட்டா ஆமா, அதுவும் சரீரம் தான். ஆனா உள்ள ஒரு பார்ட். அப்ப டாக்டர் வந்து பிரிக்கிறார். இது கிட்னி, இது வந்து கல்லீரல், இது மண்ணீரல், இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருகுடல், அப்படி பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அதெல்லாம் என்னோட சரீரம் இல்லையா அப்படின்னு கேட்டா அது சரீரம் தான். ஆனா உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. அது வந்து யாருக்கு தெரியும்? அந்த அனடாமி படிச்ச அந்த டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அது மாதிரி நாம எல்லாத்தையும் மனசுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயங்கள் வரும்போது உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மொத்தமா இப்ப மனசு இருக்கு, மனசு, புத்தி, அதையும் நம்ம வந்து மனசுன்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு புத்தி நம்ம ஒரு டிசைட் பண்றோம் அப்படின்னா அதையும் நம்ம மனசுன்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, தட் இஸ் புத்தி. அகங்காரம். இந்த மனசு, புத்தி, சித்தம் எல்லாமே இந்த நான்ல தான் நடக்கிறது இல்லையா? ஏன்னா நானோட தானே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் அகங்காரம். அகங்காரம்ங்கிறது நான். அந்த நான்கிறதோட தான் நான் தான் மனசு, நான் தான் புத்தி, நான் தான் சித்தம், எல்லாமே நான் என்னோடயே கனெக்ட் பண்ணிக்கிறதுனால எல்லாம் நான் அகங்காரம்ங்கிற சர்க்கிளுக்குள்ளதான் நடக்கிறது. அந்த சித்தம்ங்கிறது என்னன்னா ஸ்டோரேஜ். அங்கதான் போய் எல்லாம் நம்ம வாசனா எல்லாம் போய் உள்ள மொத்தமா ஸ்டோர், ஒரு என்ன சொல்றது, ஒரு சிப்பு ஸ்டோர் ஆகிற இடம் வந்து அது சித்தம். ஆனா நமக்கு தெரியாது, இந்த டிபார்ட்மெண்ட் தெரியாததுனால நம்ம எல்லாத்தையும் மனசு நினைச்சுக்கிறோம். பட் எல்லாம் மனசு கிடையாது. சோ மனசு, புத்தி, அகங்காரம்ங்கிறது எல்லாமே சித்தம்ங்கிறது அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ். எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுதோ, நம்ம வாசனா கிசனா எல்லாம் போய் ஸ்டோர் ஆகுதே, அந்த இடம் தான் சித்தம். இப்ப அடுத்தது பாருங்க, வாசனை. நான் முன்னாடி காமிச்ச ஸ்டார்ட். வாசனையும் சம்ஸ்காரமும் மனசுதான். அந்த மனசுதான் நான் அந்த கரணம்னு நினைச்சுக்கிறேன் நான். சோ நான் தான் மனசு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் இல்லையா? சோ அந்த கரணமும் அதுதான். அதுக்கப்புறம் இந்திரியங்களும் கரெக்டா இருக்கு. சோ இந்திரியங்களையும் நான் தான் நினைச்சுக்கிறேன், இந்திரியங்களையும் நான் மனசுன்னு தான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப ஒரு இந்திரியம், ஒரு கண்ணு இருக்குன்னா நம்ம கண்ணு பாக்குறதுன்னா தனியா பாக்குறோம். ஏய் நான் பாக்குறேன், நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் அந்த நான்ல தான் நம்ம அடக்குறோம். அதுதான் மனசுக்கு இன்புட்டா போறது. இந்த இந்திரியங்கள் கொடுக்கறது தான். 5 இந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லையா? கண்ணு, காது, அதுக்கப்புறம் வேற என்ன, மூக்கு, நாக்கு, அப்புறம் தோல். இந்த 5ம் கொடுக்கறது தான் இன்புட்டா நமக்கு உள்ள போறதே. இது 5 இல்லைன்னா நமக்கு இன்புட்டே கிடையாது. சோ இது மூலமா தான் நமக்கு வெளியில இருந்து உள்ள இந்திரியங்கள் மூலமா தான் நம்ம உள்ள போட்டுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காட்சியை பாக்குறேன்னா அந்த காட்சி எனக்கு எங்க போய் போறது? மனசுக்கு போறது. அது மனசுல இருந்து சம்ஸ்காரமா ஆகலாம், இல்ல வாசனையாவும் ஆகலாம். இந்த சைக்கிள் இல்ல, ஆல்ரெடி எனக்கு வாசனை இருக்கே, அது என் மனசுல எண்ணங்களா வருது. அந்த எண்ணங்கள் தான் அது மூலமா நான் இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் மூலமா வெளியில பண்றேன். தட் இஸ் கர்மேந்திரியம். ஞானேந்திரியம் இன்புட்டை கொடுக்கறது. கர்மேந்திரியங்கள் உள்ள என் புத்தி என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி இதை எடுன்னா அது எடுக்கிறது, இது நடா இங்க நடா நான் நடக்கிறது, கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போறது. இது கர்மேந்திரியங்கள் எல்லாம் காரியங்களை செய்யறது. எதை வச்சு பேஸ் பண்ணி செய்யறது? உள்ள கொடுக்கிற இன்புட்டை வச்சு. இன்புட்ல என்ன இருக்கோ, புத்தி என்ன சொல்றதோ, இல்ல மனசு குழப்பமாகி ஒரு புத்திக்கு வருதே, அது என்ன டிசைட் பண்றதோ அதை வச்சுண்டு இந்த இந்திரியங்கள் செயல்படுறது, கர்மேந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்கள் வந்து என்ன பண்றதுன்னா வெளியில இருந்து உள்ள வாங்கிக்கிறது.
என்னென்னா இந்த காதுலேருந்து இந்த விஷயங்களை ஃபுல்லா வாங்கி வாங்கி உள்ள அனுப்பக்கூடியது இந்த ஞானேந்திரியங்கள். திஸ் இஸ் கால்ட் இந்திரியம். ஸோ இந்த ஸ்கிரீன் பாருங்க, இதுல கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இது எல்லாமே உங்களுக்கு ஞானேந்திரியம். கண்ணு வழியா ஒரு இன்புட் போகும், காது வழியா இன்புட் போகும், மூக்கு வாய் வழியா, அதாவது வாய்க்கு 2 வேலை, பேசும் டேஸ்ட். ஸோ டேஸ்ட்னு ரசனேந்திரியம்னு எடுத்துட்டோம்னா அது ஞானேந்திரியத்துல வரும். தோல் வந்து நமக்கு தொடு உணர்ச்சி கொடுக்கறது இல்லையா, அதனால அது ஞானேந்திரியம். கர்மேந்திரியம்னு எடுத்துட்டோம்னா 5, கை, கால், வாக்கு, குறி, குதம். இந்த 5ம் நமக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம், பின்னாடி வருது சாப்டர்ஸ். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் கர்மேந்திரியம், இதெல்லாம் ஞானேந்திரியம். இந்த கர்மேந்திரியம் மூலமா தான் நம்ம செயல்கள் செய்யறோம். இது மூலமா ஞானேந்திரியம் மூலமா தான் நமக்கு இன்புட் உள்ள போறது. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ மனசை பத்தி இவ்வளோ உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம எல்லாமே மனசுன்னு நினைச்சுட்டு செயல்பட்டு இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ஓரளவு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வாசனைனா என்ன, சம்ஸ்காரம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயில்ஸா பார்க்கணும். இதுல ஒரு வாசனைக்கும், அதாவது ஒரு அனுபவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அனுபவம் வந்துதான் நம்ம வாசனையை கரைக்கவே முடியும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். வாசனையை வந்து எடுக்கிறது ஈஸி கிடையாது. அதனாலதான் நான் உங்களை இப்பவே ஒர்க் பண்ண சொல்றேன். இப்போ ஒரு தண்ணியில உப்பு இதுவோ கரைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுகரோ கரையிறதுன்னா அது வெளியில இருந்து பார்க்க தெரியவே தெரியாது. டேஸ்ட் பண்ணாதான் தெரியும் இது உப்பு தண்ணியா இல்ல ஸ்வீட்டான்னு. அதே மாதிரிதான் நம்மளோட எண்ண ஓட்டங்கள், அதை வச்சுட்டு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. நம்ம வாசனையை கண்டே பிடிக்க முடியாது, எல்லாம் மிங்கிலாகி இருக்கும். அப்ப அந்த எண்ணங்களா வெளியில வரதான் நம்ம அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி என் வாசனை என்னங்கிறத உள்ள போய் பார்த்தாதான் தெரியுமே தவிர வெள்ளைன்னு பார்த்தா தெரியவே தெரியாது. அது சூக்ஷ்ம வாசனையா கூட இருக்கலாம், ஸ்தூல வாசனையா கூட இருக்கலாம். ஸோ நம்ம அந்த மூலம் என்னங்கிறத போய் பார்க்கறதுக்கு தான் நான் உங்களை லிஸ்ட் போட சொல்றேன். தயவு செய்து லிஸ்ட் போடுங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்கு மனசை பத்தி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் கண்டினியூ பண்ணுவோம். தயவு செய்து நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாம இல்ல திருப்பி கோ த்ரூ பண்ணாம ஆடியோ நீங்க ஆடியோ எத்தனை பேர் கேட்கறேங்கிறதையும் நான் பார்த்துடுறேன். ஸோ நிறைய பேர் பார்க்கறதே இல்லை, அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ தயவு செய்து ஆடியோ கேளுங்க. அதுக்கு தானே நம்ம ரெக்கார்டிங்கே போடுறது. எதுக்காக ரெக்கார்டிங் இல்லைன்னா தேவையே இல்லை. ஏன்னா இந்த ஒரு நாலேஜ் வந்து ஒரு தரம் கேட்டாக்க உள்ள போய் டபக்குலாம் உட்காராது. ஸோ திருப்பி கேட்கணும், திருப்பி நம்ம நோட்ஸ் எடுக்கணும். எடுத்து உள்ள போய் நாங்க திருப்பி பார்க்கும் போதுதான் இன்னும் நமக்கு நிறைய புரிதல் வரும். அதனால ஒரு 2-3 தடவையாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்டுன்னு வாங்குவோம். கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்கறதுக்கு ஹேண்ட் ரைஸ் கிடையாது, அது வந்து நான் வந்து ரேண்டமா கேட்பேன். நீங்க கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல இப்ப கேட்க போறீங்க இல்லையா, அதுதான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண யாருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாருக்கு ஃபர்ஸ்ட். சரி, சாந்தி மந்திரம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.